You are listening to Introverts Podcast. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ் பாட்காஸ்ட்டில் ஹவு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனல் லைஃப் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறது நம்ம லூகேஷ் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் நம்ம வாசிம்ண்ணே இணைந்திருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம்ண்ணே. அப்புறம் நீண்ட நாள் பிறகு நம்ம பாட்காஸ்ட்க்கு ஜோயல் அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். 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 அதான் இப்போ ஒரு சமீப காலமாக இல்லை, அந்த இன்டர்நெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுலேருந்து அப்புறம் க்ரோ ஆன வரைக்கும் இப்போ நம்மளோட லைஃபே பார்த்தோம்னா ஒரு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஆன்லைனில் ஒரு லைஃபாக இருக்கட்டும், ஆஃப்லைனில் ஒரு லைஃப்னு சொல்லிட்டு அதே நம்ம பிரித்து பார்க்குற அளவுக்கு நம்ம இந்த இன்டர்நெட்டுன்ற இதில் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா என்ன ஜாஸ்தியாக இன்ஸ்டாகிராம் தான் மெயினாகவே. இன்ஸ்டாகிராம் சரி, யூடியூப் சரி, இந்த மாதிரி இது அது எப்படி நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா இப்போது அது பார்ட் ஆஃப் த லைஃபாக ஆயிடுச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு த்ரெஷ்ஹோல்டை தாண்டி அது பார்ட் ஆஃப் த லைஃபாக ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதிலே வேறு என்னென்னலாம் நம்மளை பாதிக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜோல் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படியே உங்கள் லைஃப் அப்டேட்டே அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரே சின்ன டிஸ்க்ளைமர். நாங்கள் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை பற்றி நாங்கள் லைட்டாக பேசதான் போகிறோம். அதே சமயத்தில் நாங்கள் யாரையுமே அந்த இன்ஃப்ளூயன்சிங் நாங்கள் பொதுவாக யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. ஆனா எங்களுக்கு சில விஷயம் கொஞ்சம் வியர்டா, கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸா பட்டுச்சு. இதெல்லாம் பண்றது சரியா தப்பான்றது எங்களுக்கு புரியல. பட் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு இது நாட் இந்த ரைட் புக்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பொதுவா ஒரு யார் எடுத்துக்கிட்டாலுமே இப்ப ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ன்றது ஒண்ணு முக்கியம். நம்ம சோஷியல் பீங்ஸா இருக்கும் போது, இப்படி இருக்கும்போது என்ன சொல்றது, நம்ம பிரைவேட் லைஃப் இப்ப எல்லாருமே பிளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப குறிப்பா இப்போ கப்பல் வீலாக்ஸா இருக்கட்டும், இப்ப என்ன இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட இதை என்ன சொல்றது, அந்த குழந்தை அப்பாட்ட எப்படி ஃபர்ஸ்ட் அப்பான்னு சொல்லுது. அப்புறம் இதே ஒரு நாய்க்குட்டி வாங்கினா அந்த நாய்க்குட்டிக்கு தனியா ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறது. சரி, அது ஜெண்டர் ரிவீல் நம்ம அடுத்து வருவோம். இப்பதான் நம்ம சிக்கன ஏன் ப்ரோ இல்ல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் டோல் பை பேபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க நீ அதான் அந்த மாதிரிதான். அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு எனக்கு பிடிக்காத இது லைட்டா எனக்கு இரிட்டேட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க. இரிட்டேட்னா கண்டிப்பா தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் மேபி என் மேல தப்பா கூட இருக்கலாம். இந்த லைட்டா ஒரு இட்டாலியன் குசின் இல்லாட்டி இந்த ஒரு பிரெஞ்சு குசின் ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த சாப்பாடு எடுத்து போடுறது, நீங்க அங்க போயிட்டு அதான் பொட்டினோ இல்லாட்டி அங்க போயிட்டு ஒரு பொட்டினோ இல்லாட்டி அங்க போயிட்டு ஒரு கிராஸ் ஆண்டோ இல்லைன்னா பேக்கன் ஸ்ட்ரிப்ஸோ போய் சாப்பிட்டீங்க, அதை எடுத்து சாப்பாடா போடுறது. இது எப்படி தோணுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் செலிபிரிட்டிஸ் ஆகணுன்ற மாதிரி லைட்டா எனக்கு பட்டுச்சு. இன்னொன்னு என்ன ஒரு விஷயம்னா, பாத்தியா நீ டெய்லி உட்காந்து இட்லி சாம்பார் சாப்பிடுற, நான் உட்காந்து ஒரு ஃப்ரெஞ்சு டோஸ்ட் சாப்பிடுறேன் தின்னுட்டு பாலை கலந்துட்டு. அந்த மாதிரிதான் நான் இந்த மாதிரி பிரெஞ்சு டோஸ்ட் சாப்பிட்டேன், நீ பாத்தியா என்ன இட்லி தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உன்னோட நான் பெரிய ஆளுன்றத சொல்லாம ஒரு மாதிரி சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. இது அதான் இது மத்தவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்றது கேட்டு தெரிஞ்சுப்போம். எஸ். அதான் ப்ரோ, கரெக்டு தான் ப்ரோ. அது ஏன்னா இதெல்லாம் எப்போ தோணும்னா, அதான் சொல்கிறேன், நம்ம பாட்டு இங்கே வீட்டில் சும்மான் இருப்போம், பார்த்துட்டு இருக்கும்போது அதான் நம்ம இந்த ஸ்டோரிலாம் பார்ப்போம்ல, அப்போதான் ரொம்ப ஃபேன்சியாக இருப்பாங்க பீப்புளெலாம். ஒருவேளை என்ன அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம என்ன அவங்க தூரத்துக்கே இல்லை அப்படின்ற மாதிரி. எனக்கு ஹாப்பின்னு கூட எனக்குலாம் தோணாது. நான் சொல்றேன் ரைட்டா, எனக்கு தெரிஞ்சாதான் இருக்கும். எனக்கு இவங்கள பார்க்கணும், ஏன்டா இப்படி என்பிசி மாதிரி பிஹேவ் பண்றீங்க, எனக்கு அப்படிதான் பாதி நேரம் தோணுது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இந்த இன்னொன்னு கூட பண்ணுவாங்களே, இந்த மாசம் ஆயிடுச்சுன்னா மே மந்த் டம்ப், ஏப்ரல் மந்த் டம்ப் போட்டோ எல்லாம் கலாஜ் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் எதுக்குடா பண்றீங்க, எதுக்குடா பண்றீங்கன்னு தான் எனக்கு தோணுது பாதி நேரம். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லையாடா, உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து போட்டோல போட்டு இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு தோணும் பாதி நேரம். ஓகே ஓகே, அப்படி நம்மள யாரையும் கேட்க முடியாது, பட் மனசுல இதான் தோணுது. நமக்கு என்ன பட்டுச்சு அப்படின்றதான் நம்ம பேச போறோம். இன்னொரு டிஸ்க்ளைமர், நாங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணல, அவ்வளவுதான். கரெக்ட் தான். வாசிம் நீங்க சொல்லுங்க. நானா அவர் சொன்ன மாதிரி தான், ஜோயல் சொன்ன மாதிரி தான்.
ஃபிளாஷிங் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு நம்ம சோசியல் மீடியான்னு இல்ல, இது வந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டாங்க ஃபிளாஷ் பண்றதுக்குனே வராங்க. இப்ப எங்கேயாச்சும் வெளில போயிட்டானுங்கன்னா அதை ஃபிளாஷ் பண்ணணும் உடனே. எங்க போனாலும் என்ன தின்னாலும் அவன் வந்து நான் இப்ப வந்து எங்க இப்ப பசங்க இப்ப எல்லாமே சேர்ந்து போயிட்டு அது ஒரு பிக் எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாலும் நான் உடனே என்ன சொல்லுவேன், டே அதெல்லாம் வேணாம்டா அப்படின்னு. ஏன்டா அப்படின்னாக்கா இது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும், பட் சத்தியமா நான் மனசாக நினைக்கிறது இதுதான். இப்ப நம்ம மதியமோ நைட்டோ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நம்ம பிரியாணியோ இல்ல ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது சாப்பிட்டு டக்குன்னு ஒரு பிக் போட்டாக்கா அந்த சைட்ல இருக்க ஒருத்தவன் அவன் வந்து யோசிச்சான்னாக்கா அவன் அவன் சாப்பாடியே கஷ்டப்படுறவனா இருப்பான். ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு செகண்ட் நம்மளை பத்தி யோசிச்சான்னா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவானுங்க, என்னடா அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான். அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பிளாஷிங்லாம் நான் வந்து என்ன டேக் பண்ணாதீங்க, நீங்க எந்த டேக் பண்றதையும் நான் வந்து மாதிரி ரீஸ்டோரியும் பண்ண மாட்டேன்றதெல்லாம் ரொம்ப குறியா இருப்பேன். இவர் சொல்ற மாதிரிதான் ஒரு லெவலப் ஆகுறது. நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த லெவல் 3 லெவல் 4 போறோங்கிறத எது பண்ணணும்னா அவன் சாப்பிடுறதுல அவன் வந்து அவன் பிளாஷ் பண்றதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல இருந்தப்ப வந்து டீ பாய்ல வந்து அந்த டீ கிளாஸ் வந்து போட்டோ எடுத்து போட்டிருப்பான். உடனே அங்க போனோன்னே இவர் சொல்ற மாதிரிதான் அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாதிரி இட்டாலியன் குஷன் அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து போடுறது. இதெல்லாம் வந்து யாரு பாப்பான்னு எல்லாம் தெரியாது. அவன் வந்து என்ன மைண்ட் செட் இருக்கும்னா, நான் மேல போயிட்டேன், நான் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கேன், நான் அதை வந்து இவன் எல்லாத்தையும் ஃபிளாஷ் பண்ணேன். எங்க குரூப்லயே ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கும். இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஏதாச்சும் சும்மா டீ குடிக்கிற மாதிரி குரூப்ல பிக் போட்டோம்னு வச்சேன், ஸ்டேட்டஸ் போட மாட்டோம். சும்மா குரூப்ல, ஏன்னா எல்லாம் ஃபாரின்ல இருப்பானுங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா இதுல இந்த மாதிரி அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கானுங்க, கல்ஃப்ல இருக்கானுங்க. ஸோ நாங்க சும்மா 3 பேர் ஊர்ல இருக்கிறவங்க போட்டோ போட்டாக்கா ஒரு நாய் எங்கேருந்து வரும், துபாயில இருந்து ஒரு நாய் இருக்கும், அது உடனே வந்து அந்த இதுல சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்புவான், ஸ்டோரி வைப்பான். டேய் நீ எதுக்கு ஸ்டோரி வைக்கிற, நாங்க போட்டோ போடுறோம் டீ குடிக்கிறத, நீ எதுக்கு வைக்கிற அப்படின்னு அதெல்லாம் கேட்டாச்சு. அவனோட மைண்ட் செட்டே என்னவா இருக்கும்னாக்கா, நான் ஃபிளாஷ் பண்றேன் அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. சேலரி வாங்கிட்டு இந்த பிளாஷிங்ல இன்னொரு லெவல் இருக்கு. சேலரி வாங்கிட்டு அது அப்படியே பணத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு கையில வச்சுட்டு போட்டோ எடுத்து போடுவோம். எதுக்கு இதெல்லாம் நீ போடுற, இதெல்லாம் வந்துட்டு இல்ல அது இப்போ உங்களுக்காவது பரவாயில்ல ப்ரோ. இப்போ நானும் ஜோல்லாம் வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர்ல இருக்கோம். அது ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு கட்டாயமாவே ஆகி போயிருக்கு ப்ரோ. எல்லாருமே அது கட்டாயமா நீ வெளியே போனா ஸ்டோரி போட்டே ஆகணும். என் கூட இருக்கிறவங்க இல்ல, இது வந்து அந்த ஸ்னாப் சாட்ல அந்த கல்ச்சர் இருந்துச்சு, என்னையே அது மாதிரி ஒரு பண்ண வச்சாங்க. ஸ்னாப் சாட்ல பர்சனலா தெரிஞ்சவனுக்கு அனுப்புறான், அதாச்சும் ஓகே ப்ரோ சரி, அதாச்சும் எதுவுமே தப்புதான். என்ன கேட்டீங்கன்னா இது என்ன ஒரு விஷயம்னா, ஏதோ ஒரு டீப் டவுன் ஒரு நார்சிஸ்டிக் ஒரு மென்டாலிட்டி கொண்டு வர மாதிரியே இல்ல. கண்டிப்பா இல்ல அது வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸபிளாவும் ஆயிடுச்சு ப்ரோ. அது அந்த மைண்ட் செட் தான் நம்மள சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி அது நார்மலைஸ் ஆகி கொண்டு போயிட்டாங்க சொல்றாங்க. நீ இருந்த வரைக்கும் நான் இங்க இருந்த வரைக்கும் இப்படி இருக்கேன், அங்க இருந்த வரையும் அப்படி இருக்கேன், இதெல்லாம் யாரா கேட்டா வந்த அப்படி கூட சொன்னா பரவாயில்ல, நீ ஏன்டா பாக்குற, பாக்காம போடா அப்படின்றானுங்க. ஆமா இருப்பானுங்க, நிறைய இருப்பானுங்க. அதான் எனக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு சேலரி வாங்கின உடனே அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு போட்டோ போடுறதெல்லாம் மத்த எவ்வளோடா வாங்க வேண்டியது, என்ன வருஷம் 35,000 வாங்கியா? இல்ல அது கரெக்ட் தான். ஆனா இப்ப நம்ம பேசுறதுல இப்போ அந்த மாதிரி ஒருத்த போட்டுக்கிட்டு இருக்கவன் டக்குன்னு வந்து நம்ம பாட்காஸ்ட் கேட்கும் போது டெஃபினெட்லி ஹி வில் கெட் அஃபண்டட். பட் நான் வந்து சிம்பிளா சொல்லணும் என்னன்னா, அது வந்து ஒரு நெசசிட்டியாவே ஆன மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. பட் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கோயிலுக்கு போயிருந்தா கூட அதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் ஓகே ரைட்டு. இப்போ ஃப்ரெண்டோட போடுறது ஓகே, அதான் அது ரொம்ப அந்த ஓவர் ஃபிளாஷிங். இன்னொருத்தெல்லாம் இருக்கான் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போய் ஹோட்டலில் வாங்கினா சாப்பிட விட மாட்டான், என்ன என் பசிக்குதுடா தயவுசெய்து விடுறான்னா அவன் பூரா எல்லா டிஷ்ஷையும் அடுக்கி ஃபோட்டோ எடுத்துட்ட பிறகுதான் அவன் விடுவானே. நானும் 5க்கும் அடிச்சுப்போம். ஆமாம், நானும் 5க்கு அடிச்சுப்போம், தயவுசெய்து இல்லை நான் சாப்பிட்டு இருக்கும் போது எடு தயவுசெய்து, இல்லை எந்த எடுத்துக்கோ, நான் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் பசிக்குதுடா எனக்கு அப்படின்னு. அவனை கிச்சனுக்கு அனுப்பி விட்டுருணும், போய் நீ போட்டோ எடுத்துட்டு போய் கிச்சன் உள்ள அங்கேயே போய் எடுத்துட்டு வந்துரு. ஆமா அங்கேயே எடுத்துட்டு வந்துருக்கோம். இந்த சேத்துல கை வைக்காம நீங்க சோத்துல கை வைக்க முடியாது, இப்ப ஸ்னாப்ல கை வைக்காம ஸ்னாப்ல கை வைக்கணும். அது ஒரு மாதிரி நம்மள பிஸியா காட்டிக்கிறதுக்கு ப்ரோ. அது வந்து நான் ஒருத்தோட பர்சனலா கேட்டேன், என்ன அதான் சரி பண்ற, நீ ஃபிளாஷ் பண்ற ஓகே, நீ வெளில போற இங்க வர அட்டென்ஷன் தான் ப்ரோ, டென்ஷன் தான். எதுக்குடா அதெல்லாம் பண்றேன்னாக்கா, நான் போறேன்னு தெரியணும்ல, அங்க நான் இங்க போறேன்னு தெரியணும்ல, நான் தெரியணும்ல,
நீ யாருக்கு தெரியணும் நீ போறங்கிறது அப்படின்னு பாப்பாங்கல்ல எல்லாரும் அப்படிமா. அவனுக்கு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ப்ரோ. அவன் ஒன்ஸ் அத பிளாஷிங்ல அவங்க ஒரு அந்த ருசி கண்டுட்டான்னு சொல்லுவாங்க. யோசிச்சுவாப்பா, அவன் வீட்லயே இருந்து ருசி கண்டுட்டான்டான்ற மாதிரி அவன் பிளாஷ் பண்ணியே ருசி கண்டுட்டான். வி கான்ட் ஸ்டாப். அதை வந்து பிளாஷ் பண்றதை நிறுத்தவே முடியாது. அவனுக்கு ஈக்குவலா நம்ம பிளாஷ் பண்ணாதான். அதான் ப்ரோ, நான்லாம் ஸ்னாப்ல இருந்தேன் ப்ரோ. ஸ்னாப்ல இருந்துட்டு அது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் டெய்லி என்ன பண்ணிடுவேன், அந்த கேமராவை அந்த பிளாக் ஸ்க்ரீனை அப்படி ஹைட் பண்ணிட்டு அப்படி தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அது ஒரு லெவலுக்கு மேலே அவனுங்களே எதுக்கு நீ இதை அனுப்புகிற, வேற எதாவது அனுப்பு, நீ போகிற இடம் அனுப்பு. டேய் நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, வீட்டில் தான்டா உட்காந்துருக்கேன் அப்படின்னா, அப்புறம் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். டெய்லி வெளில போகணும் அப்படின்னு அதுக்காக வெளியே போகணும், அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிட்டேன் நான். இல்ல மோசமான விஷயம் இதை போய் நம்மள கேட்டா நம்ம இன்செக்யூரு, ஒன்னால லைஃப் வாழ தெரிய மாட்டேங்குது, நம்மளே திருப்பி ரிப்பீட் அடிப்பாங்க. அதான் பிரச்சனை. கரெக்ட் தான். இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரைவேட் லைஃபுக்குரிய ரெஸ்பெக்டே போயிடுச்சாலும் உண்மையை சொல்லணும். அது ஒன்று இருக்கும். இன்னொன்று, மற்றவன் ஸ்டோரி போட்டதை வச்சு அதை ஒரு காசிப்பை வச்சு பேசிக்கிட்டு இருக்கு, என் காலேஜில் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அது எதுவும் எனக்கு பிடிக்காது. சரிடா பண்ணிட்டு போட்டோம், இப்போ என்ன இப்போ அப்படின்ற நானும் விட்டுருவேன். அதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு பொண்ணுக்கு அவங்க அக்கா கல்யாணம் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா சம்மரிச்சு ஃபேமிலி, அவங்க நல்லா ரொம்ப பாஷாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவர் போர்டாக போய் டெய்லி ஒரு 2 போஸ்ட்டுன்னு போட ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமாக நான் நிறைய போஸ்ட் போட்டுருந்துச்சு போல். அது பற்றி ஒரு காசிப்பு, ஏன் அந்த பொண்ணு அவளை போடுது இவ்வளோ போடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போடுறவனும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறவனும் அதை எப்படி சொல்கிறது, காசிப் பண்ணி அதையும் ஒரு பிரச்சனையாக தான் பார்க்குறான். ஐ மீன் அதையும் தேவையில்லாமல் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அதையும் வந்து ஒரு பேச்சுன்னு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் ப்ரோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. சரி, நான் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நான் ஒரு இது பேசணும். நான் கொஞ்சம் டீப்பாவே இது பண்றேன். நீங்க எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வன்மத்தை கட்டிட்டீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு டைம் நான் அந்த பேஸ்ல இருந்தேன். நான் வந்துட்டு நானும் நீங்க சொல்ற எல்லா வேலையும் கொஞ்சம் அற்புதமாவே பார்த்துட்டு இப்ப வந்து எல்லாருமே இருந்திருப்போனே. இப்போ என்னன்னா பேசிக்காவே அவர் ஜோயல் வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாரு, ஹியூமன்ஸ்னாலே வந்து ஒரு சோசியல் பீயிங்ஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். பட் அங்க என்னன்னா வெறும் சோசியல் பீயிங் கிடையாது, நம்ம எல்லாருமே இன்ஃபீரியர் சோசியல் பீயிங்ஸ். ஓகேவா? ஸோ எல்லார் மனசுக்குமே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எதுவானாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் அது இல்லாதவன்றது நான் எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து எனக்கு வந்து முடி இருக்கு, அவனுக்கு எனக்கு முடி இல்ல, அவனுக்கு முடி இருக்கு, அடைச்சனா அவனுக்கு அவ்வளவு முடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயமா நான் சொல்றதுதான். ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா விதத்திலயுமே நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஒரு சின்னதா இருக்கதான் செய்யும். இப்போ என்னன்னா நம்ம இது வந்து நம்ம சின்ன வயசுல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க அடுத்த ஒரு சொன்னீங்க நல்லா அட்டென்ஷனுக்காக பண்றதுன்னு. இது வந்து இப்பதான் ஆரம்பிச்சதான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே இது வந்து ஒரு பிராக்டிஸா நம்ம கிட்ட இருந்தது. ஓகேவா? ஆனா வேற ஒரு வடிவத்துல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ அந்த பிளாஷிங்ன்றது இப்போ சோசியல் மீடியா பிளாஷிங் இருக்கா? ஸோ இதோட ஒரு 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 ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு வேற ஒரு பிளாஷிங்கா இருக்கும். இப்போ வந்து ஒருத்தன் ஒரு புது பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டானா வந்து பிளாஷ் பண்ணுவான். அந்த மாதிரி பாடுறா புது பென்சில் பாக்ஸ் எப்படி அப்படின்னுவான். நமக்கு அதை பார்த்தாலே டக்குனு ஒரு மாதிரி அவன் என்னடா இவன் பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கான், சரிவா நம்ம போய் நம்ம அப்பாட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி. நம்ம அப்பா கேட்டா நம்ம அப்பா செருப்பால் அடிப்பாரு, உனக்கு எதுக்கு பேர் புது பென்சில் பாக்ஸ் அப்படின்னு. ஆனா அதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு கடந்துட்டு வர ஒரு விஷயம் தான் இது. இப்போ அது அப்படியே ஒரு வளரப்போ ஒரு ப்ராப்ளி ஒரு அரௌண்ட் ஒரு 7th or 8th வரப்போ அந்த மொபைல் போன்ஸ் ஒரு மோகம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன். இதெல்லாமே நான் வந்து நம்ம ஜென்ரேஷன்ல சொல்றேன். அதாவது இப்ப இருக்க ஜென்ரேஷன் கிடையாது. இப்ப இருக்கவங்க கையில வளர்றப்பே அவன் கையில போனோட தான் வளர்றான். நம்ம இருந்தப்ப நான் சொல்றது. நான் இல்ல நான்லாம் 12th முடிச்ச பிறகுதான் போனே வாங்கி கொடுத்தாங்க வீட்டுல. அவ்வளவுதான் நம்மள பூமர் தான் சொல்லுவாங்க. இவனுங்களா இப்ப வர 2வது படிக்கிறவங்க கையில டேப்லெட்டோட தான் சுத்துறான். அப்படி அந்த அளவுக்கு இவனுங்க ஆயிட்டு இருக்கானுங்க. சோ இப்ப அந்த இதுல சொல்றப்போ நமக்கு அது ஒரு மோகம் இருக்கும். இப்போ வந்து 7th 8th வரப்போ சைக்கிள் கூட ஒரு மோகமா இருந்தது. இப்போ சைக்கிள் வந்து ஒருத்தன் இந்த நிறைய அந்த கீர் சைக்கிள் அப்போ ஒரு இதா இருந்துச்சு. பாரு கீர் சைக்கிள் வச்சிருக்கான், பிளாஷ் பண்றான். அவன் என்ன பண்ணுவாங்க, பாத்தியா கீர் பாரு, இதுல கீர் பாரு எத்தனை கீர் இருக்கு, சைக்கிள்ல 8 கியர் தான் இருக்கா, என் சைக்கிள் 24 கியர் இருக்கு. நமக்கு அங்கிருந்தே வந்து ஒரு மாதிரி இருக்கும், இது பண்ணணும். சோ அப்ப நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம நானும் ஒரு கீர் சைக்கிள் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் தான். இது வந்து நான் 2ஆ பாக்குறது. ஒண்ணு வந்து மோட்டிவேஷன் ஆகும், இன்னொன்னு வந்து ஒரு ஒரு அப்சஷன் ஆகும். மோட்டிவேஷன் என்னன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வளர்றப்பே நம்ம வீட்டுல ஒரு கார் இல்ல, பட் ஆனா நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுல ஒரு கார், நமக்கு தெரிஞ்சவங்களே ஒரு கார் வச்சு பார்த்து
அந்த கார் வாங்குறதுன்றது ஒரு மோட்டிவேஷன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது வந்து நான் கார் வாங்கணுன்றதுக்கு அவன் உழைப்பான். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா உழைச்சு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கார் வாங்கி ஆகணும் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அப்சஷன்றது என்னன்னா, அவன் அந்த கார் வாங்குறான் அப்படின்னா, அவன் இப்போ அந்த கார் ஒண்ணு வாங்கிட்டு அவன் வந்து திரும்ப அதாவது இப்போ ஒருத்தன் இல்லாதவன்ட்ட போயிட்டு அவன் போயிட்டு அத போய் சீன் காமிக்க கூடாது. லைக் வந்து இத பத்தியா நான் கார வாங்கிட்டேன். பாரு அவ்வளவுதான். எப்படி இப்ப பாரு நான் வந்து ஒரு ஸ்டெப் மேல போயிட்டேன் அப்படின்றதுதான். இது எல்லாமே இந்த அடிப்படை என்னன்னா நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்க அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் தான். லைக் வந்துட்டு இப்போ கார் வாங்கிட்டா நான் வந்து சோசியலி நான் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப் நான் மேல இருக்கேன் மத்தவங்களோட. இல்லன்னா இப்போ ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் மேல இருக்கேன். சோ இந்த சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக நம்ம ரியல் லைஃப்ல பண்ணதெல்லாம் இப்போ சமீப காலத்துல சோசியல் மீடியா வளர்ந்ததுல என்ன ஆயிருச்சு, நம்ம முன்னாடி நம்ம நெய்பர்ஸ் நம்ம நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போட்டி போட்டது இப்ப வந்து நம்ம உலகத்தோட போட்டி போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ வசீம் ப்ரோ சொன்ன மாதிரி தான். இப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து துபாய்ல இருக்காரு. இப்போ சோசியல் மீடியா இல்ல அப்படின்னா அவன் என்ன பண்றானே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா இப்ப வந்து அவன் இந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி இப்போ ஃபுட் எடுத்து அனுப்புறது இது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த திரும்ப அந்த இன்ஃபீரியர் தூண்டும். என்ன அவன் அப்படி வாழ்றான், இருடா நானும் இருக்கா ஒண்ணு பண்றேன் அப்படின்ட்டு நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையா கடன் வாங்கியாவது போயிட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அதை போட்டோ எடுத்து திரும்ப அனுப்புறதே பாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் வச்சிருக்கேன். சோ எனக்கு இது என்னன்னா டீப் டவுன் பாக்குறப்போ நம்ம வந்து நம்மளோட அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ வந்து மறைக்கிறதுக்காக நம்ம பண்ற ஒரு 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 விஷயங்கள் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி வந்து நம்ம இப்ப சாப்பாடு போறோம் நல்ல இடத்துக்கு போனா அதை போட்டோ போட்டு இப்ப வந்து ஸ்டோரியில போடணும். இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லையா, நீ கேட்டீங்களே அது யாருக்காக போடுறான் அப்படின்னு. அவன் வந்து மெயினா யாருக்காகன்ற தனி அவன் அவனுக்காகவே போடுறதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே. லைக் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டேன். இப்ப வந்து எனக்கு வந்து இந்த இடம் இப்ப பிடிச்சிருக்கு. நான் இப்ப நல்லா வாழ்றேன் அப்படின்னு அவன் நம்பிட்டான். அவன் நல்லா வாழ்றான் அதெல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த 1 மணி நேரம் இப்ப அந்த ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டானா அந்த 1 மணி நேரம் அவன் நல்லா வாழ்றத அவனே கற்பனை பண்ணிப்பான். கற்பனை பண்ணிட்டு அந்த போட்டோ எடுத்து போடுறது, ஸ்டோரி போடுறது. இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, அதான் சொல்றேன்ல. நீங்க ஆக்சுவலா அந்த சோசியல் டைலமான்னு ஒரு சீரிஸ் இருக்கும். Netflixல. அது ரொம்பவே அற்புதமான சீரிஸ். எல்லாரும் போய் பாருங்க. இத பார்க்காதவங்க, கேட்கிறவங்க எல்லாருமே போய் தயவு செஞ்சு பாருங்க. அந்த சீரிஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த இன்ஸ்டாகிராம்காரன் வந்துட்டு என்ன பண்ணான்னா, ஆக்சுவலா உங்க நிலேஷ் பாபுக்கும் தெரிஞ்சிருக்கும். மெடிக்கல்ன்றப்போ அந்த டோபமைன் கிக் தான் எல்லாமே. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அந்த டோபமைன் கிக் ஏறுதோ, உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நேர்ல இருக்கப்போ இப்ப நம்ம வந்து இப்போ அதேதான் திரும்ப அந்த சின்ன வயசு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்ப நீங்க ஒரு புது பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு போறீங்க. அப்போ இன்னொருத்தன் வந்து உங்கள பார்த்து சொல்லுவான். "ஏய் சூப்பர்ரா! எப்புட்றா இப்படி ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்குன?" அப்படின்னா, நமக்கு ஒரு பெருந்தன்மை, ஒரு நெஞ்சுல ஒரு திமிரு, ஒரு அப்ப அகங்காரம் நம்மளுக்கு ஒரு எல்லாம் வரும். ஆமா ஆமா அதே அதே சூப்பர் எஸ் சொல்லிட்டான் அப்படின்னு. இப்போ அதுவே இப்ப வந்து தெரியாதவன் ஒருத்தன் சொன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு இதா இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்டு சொல்றது வேற. பட் ஆனா இப்ப தெரியாத ஒருத்தன் சும்மா நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப ஆப்போசிட்ல ஒருத்தவரோ உங்க பென்சில் பாக்ஸ பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னா, அப்ப அது வந்து இன்னொரு ஒரு 2 டைம்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும்ல. சோ அதுதான் இப்ப சோசியல் மீடியா பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம். சோ வந்துட்டு நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான அந்த லைக் பட்டன் அதுதான். ஆக்சுவலா அந்த சோசியல் டைலமா சீரிஸ்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பானுங்க. அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் யாருமே கண்டுபிடிக்கல. ஐ மீன் Facebook தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இல்லையா? அத வந்துட்டு அந்த ஆமா ஆமா இன்வென்ஷன் அது ஆக்சுவலா ஒண்ணு சொல்லுவானுங்க. கிட்டத்தட்ட ஒரு டெட்லியஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் தி டெக்கேட் வந்து அந்த லைக் பட்டன் தான். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பிஹேவியரல் சைக்காலஜிஸ்ட்ட கொண்டு வந்து மார்க் வந்துட்டு அந்த வேலைய பார்த்தான். நெறைய அதாவது எது பண்ணா வந்துட்டு இன்னும் அட்டென்ஷன் வந்து கொண்டு வர முடியும்ன்றப்போ, அந்த ஒரு லைக் பட்டன் அவன் கண்டுபிடிச்சானுங்க. அந்த லைக் பட்டன்னால தான் ஆரம்பிச்சது இந்த மொத்த இதுவுமே. சோ அந்த லைக் கவுண்ட் வரப்போ நமக்கு அந்த வேலிடேஷன். சோ இத்தன லைக் வந்திருக்கு. ஒரு 1000 லைக் வந்துருச்சுன்னா, ஆனா அந்த உண்மையிலே 1000 பேர் பெரிய விஷயம்யா. உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஆனா இது யோசிச்சது இது எல்லாமே சொல்றேன். ஆமா அண்ணே அதுதான். இப்போ வந்து இது வந்து பெரிய விஷயம்தான். ஆனா இப்போ வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா, ஒன்லி வந்து அவனோட வந்து ஸ்ட்ராங்ஸை மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். அவனோட வந்து டவுன்ஃபால வந்து காட்டவே மாட்டானுங்க இந்த சோசியல் ஆமா. மீடியால. அதான் இப்ப எந்த வல்லபிலிட்டியை அளவுக்கு காட்டவே மாட்டானுங்க. இல்ல அதுதான் ஆமா நான் சொல்றேனே. எந்த அவனோட அந்த இன்ஃபீரியரை மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பாக்குறான். ம், அவன் ஏன் போயிட்டு திரும்ப எந்த போயிட்டு நான் அளவுக்கு வந்துட்டு அது அடி ஒரு வாங்கிட்டு படி திரும்ப மேல சொல்ல போறான். போய் இப்ப யூடியூப்ல டிஸ்லைக் பட்டனே ஹைட் பண்ணிட்டாங்க. ஆமா நெகட்டிவிட்டியே கிடையாது, ஆமா ஃபுல்லா அதுதான். பாசிட்டிவிட்டி, ஒன்லி பாசிட்டிவிட்டி. ஏன்னா அதுதான் அந்த அவனுங்க வந்து கார்பரேட் ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அத ஒன்லி நான் வந்து அவனுக்கு இப்போ வந்து ஜஸ்டின் பீபர் சாங் போட்டான்னாக்கா அவனுக்கு லைக் ஈக்குவலா டிஸ்லைக் வரும். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டுல இருக்க டாப் செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் டிஸ்லைக் வருதுன்னாக்கா யூடியூப் வந்து டிஸ்லைக்கை வந்து தூக்கிடும். அவ்வளவுதான் அவனுக்கு தேவை லைக் ஆமா ஸ்டாங்ஸ் மட்டும் தான் தேவை. நீ டவுன் ஃபாலையும் அது காட்டு. முதல்ல ரிமூவ் ஆனது காரணமே அந்த யூடியூப் ரீகாப் டிஸ்லைக் பண்ணது தானே ஃபர்ஸ்ட். ஆமா 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 நிறைய இஷ்யூ ப்ரோ. நிறைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடந்துட்டு இருந்தது இல்ல. அது டிஸ்லைக் ஒரு பெரிய பூமா இருந்துச்சு ஒரு டைம்ல. டிஸ்லைக் பண்றது அதை அவனுங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது இப்போ உன்னோட ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாலயோ டிஸ்லைக் காட்ட முடியாது. எத்தனை லைக் இருக்குன்னு தான் வரும். யூடியூப்ல இருந்து அதை தூக்கிட்டானுங்க அவ்வளவுதான். அது பேசிக்கா ஒரு ஒரு பட்டன் இருக்கு அங்க, அவ்வளவுதான். அது காட்டாது எவ்வளவுன்னு.
See, I அந்த think, மாதிரி ஆக்கிட்டாங்க. எனக்கு வந்துட்டு யூடியூப் வந்து அது பெரிய மேட்டர் அல்ல. பட் ஆனா இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக்ல டிஸ்லைக் இல்லாதது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா அந்த சோசியல் எலிமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்ன ஆயிருச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்ட் ஆனதுனால டிஸ்லைக்ஸ் அதிகமாயிருச்சுன்ற காரணத்துக்காகவே நிறைய பேர் டிப்ரஷன் போய் சூசைட் பண்ற அளவுக்குலாம் போயிருக்கானுங்க. சோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுனால தான் ஐ திங்க் அந்த டிஸ்லைக்னு அந்த ஆப்ஷன்லாம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபேஸ்புக், செத்து இன்ஸ்டால. ஐ போறதா டோன்ட் நோ. இல்ல, எதுக்கு செத்து போ, ம். டிஸ்லைக் இல்ல வந்தா செத்து போ. அதுதான் சொல்றேன்ல. அதான் திரும்பவும் அதான் அந்த ஆக்சுவலா சோசியல் டைலமா அந்த இதுல சூப்பரா சொன்னது அதுதான். இப்ப வந்துட்டு உங்கள சுத்தி இருக்க ஒரு 4 பேர் வந்து நீங்க நல்லா இல்லன்னு சொல்றதுக்கும், உங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு 400 பேர் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அந்த கண்ணுக்கு தெரியாத 400 பேர் சொல்றது உங்களுக்கு நல்லா இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து அவ்வளவுதான். உங்களோட மென்டலா நீங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க. பிகாஸ் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸா இருக்கிறது வந்து நல்ல மெச்சூரான அடல்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஃபுல்லாவே இந்த டீனேஜர்ஸும் அந்த என்ன சொல்றது? இப்ப கரெக்ட்டா அந்த எர்லி 20ஸ்ல இருக்க அந்த பீப்பிள் தான்றப்போ, அவங்களுக்கான அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அவ்வளவு இருக்காது இல்லையா? சோ அதனால இந்த மாரிலாம் டிஸ்லைக் பட்டன்லாம் இருந்துச்சுன்னா, அவ்வளவுதான். அவன் செத்துருவான். செத்துட்டான். நெறைய பேர் செத்துருக்காங்க. அதனால தான் அவன் தூக்குனானே. இல்லன்னா அவன் ஏன் தூக்க போறான்? நெறைய ம், பேர் ம், ம். செத்துட்டாங்க. நெறைய கேஸ் வந்தது. ஆக்சுவலா ஒரு வீடியோ இருக்கும். இதுல இருக்கும். இந்த மார்க் ஜுக்கர்பர்க்க வந்துட்டு செனட்டர் வந்து கூப்பிட்டு வச்சு போட்டு கிழி கிழின்னு கிழிப்பானுங்க. ஏன்னா, அந்த டைம்ல வந்து என்ன ஆயிருச்சுன்னா, நெறைய இந்த மாரி ஃபீமேல் யங் பொண்ணுங்க வந்து நெறைய பேர் இறந்துட்டாங்க. போட்டு கிழி கிழின்னு கிழிச்சு எடுப்பானுங்க. இந்த மாரி நீங்க என்ன பண்றீங்க? ஏதாவது ஒழுங்காவது உருப்படியா பண்றீங்களாடான்னு கிழிச்சு எடுப்பானுங்க. அவன் வந்துட்டு ஏதேதோ திருத்துறேன்னு சொன்னா, அது திருந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. இன்னுமே அந்த கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. சோ அதுதான். சோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு ஜெனரலான ஒரு அவுட்லுக்னா இதுதான். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கும் வந்து அந்த ஒரு தோணியிருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம ஃபிளாஷ் பண்ணணும். இப்ப நான் டக்குனு ஒரு இடத்துக்கு போறேன் நல்லா இருக்குன்னா, அது பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு நேச்சுரலா ஒரு தோன்ற ஒரு விஷயம் தான். ஆனா, அது பண்றோமா பண்ணக்கூடாதுன்ற செகண்டரி. பட் ஆனா நீங்க அத பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க என்னத்த எதிர்பார்த்து பண்றீங்கன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். லைக் வந்து இப்ப நீங்க எதுவுமே எதிர்பார்க்கல. சும்மா போறீங்க, எடுக்கணும், போடணும்னா எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அது போடுறதுனால தான் உங்களுக்கு அதாவது அது போட்டு உங்களுக்கு வர வேலிடேஷன் தான் உங்கள வந்து ஒரு மாரி சந்தோஷப்படுத்துது அப்படின்னா, அது ஒரு ப்ராப்ளம். லைக் வந்துட்டு ம், ம். ஒரு ஸ்டோரி ஆர் போஸ்ட் போடுறப்போ அதுக்கு வர லைக்ஸ் வச்சு நீங்க வந்து உங்கள டிசைட் பண்ணிக்கணும். அதாவது வந்து பரவால்ல இப்ப நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் போல. இத்தன பேர் நம்மள அக்னாலட்ஜ் பண்றான். இத்தன பேர் நல்லா இருக்கு போல அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு ப்ராப்ளமா வரும். நீங்க அவன் என்ன பண்ணா ம், எனக்கு என்ன ம், அப்படின்ற மாரி ம். உங்க இஷ்டத்துக்கு நீ எடுத்து போட்டோம்னா ஆனா நெறைய பேர் பார்த்திருப்பேன். அவன் இன்ஸ்டா ஃபீடே பார்த்தா பயங்கர கிளம்சியா இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எடுத்து போடுவான். ஆனா அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். அவன் எப்படி நெறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் மாரி யூஸ் பண்ணுவானுங்க. அவனுக்கு ஃபோன்ல வந்துட்டு இது இருக்கு ஸ்பேஸ் இருக்காது. டப்பு டப்பு டப்புன்னு இன்ஸ்டால போட்டு போட்டு அதெல்லாம் டெலீட் பண்ற மாரி தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பார்க்க நல்லா இருக்கும். லைக் வந்து நெறைய ஆர்ட் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வரைஞ்சத ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப ரேண்டமா சும்மா போற வழியில ஏதாவது தோன்றத எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அவங்க எதுவுமே அதுக்கு மீனிங் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. சோ அந்த மாரிலாம் இருந்தா பிரச்சனையே கிடையாது. பட் ஆனா இப்போ ஜோயல் ப்ரோ அப்படியே ஆரம்பிச்சு விட்ட மாரி தான். இப்ப அந்த அல்போன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் புத்திரன். அவன் அவன் அவர் கான்டெக்ஸ்டே இல்லாம என்னடா இல்ல போறாரு? அவன் வந்துட்டு நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். இருந்தாலும் ஒரு வேலை பார்த்தான். அவன் வந்து அடுத்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும்னு ஒண்ணு போட்டான். அதுவே கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு இன்னும் 4, 5 ஸ்லைடு கிரைட்டீரியா எனக்கு டென்ஷன் ஆமா ஆயிடுச்சு. ஆமா ஆமா டேய் ஆமா அவ்வளவு ஆமா தெரிஞ்சா ஆமா நான் ஆமா. டைரக்டர் இல்ல ஆயிருவேன். இல்ல, பயம் அந்த ஆளு வரும் bro. சீரியஸாவே அந்த ஆளு அஃபெக்ட் ஆயிட்டான் சம்திங் அந்த இஷ்யூல. இல்ல அதுதான் என்ன இல்ல ஏன் ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு கிரைட்டீரியா போட்ட முடியும். அதெல்லாம் தெரிஞ்சா டைரக்டரே ஆயிருவேன். நான் என்ன உனக்கு வந்து அசிஸ்டன்டா இருக்கணும் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு இருக்கும். அவ்வளவு இது பண்ணி விட்டுருவானுங்க. அதான் ம், ம், ம். இல்ல எனக்கு என்னன்னா இந்த பொதுவா இந்த வெளியில போறத போஸ்ட் போட்டோ எடுத்து போடுறது எனக்கு அதெல்லாம் கூட ஓகே. ஏன்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் அது இப்ப ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு எங்க டிரா த லைன் அது இதே டெய்லி அதை ஹேபிட் ஆக்குறானுங்க பாத்தீங்களா? எங்க வெளியில போனாலும் இதுக்காகவே டெய்லி வெளில போன ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு அது இதுன்ட்டு அங்கதான் நமக்கு சலிப்பு தட்டுது. புரியுதா உங்களுக்கு? நம்ம அததான் ம், நம்ம ம், தப்புன்னு ம். சொல்ற மொழியே சும்மா இந்த இது வெளியில இது போயிட்டு போறது அது நீ கூட நீ கொஞ்சம் கூச்சமா சாப்பிட்டு இருக்கும் நீ லேட் சாப்பிட்டு நைட் போடல. இல்ல இல்ல என்ன நீங்க சொல்ற, நீ சாப்பிட்டு போடல, அது போடணுன்றதுக்காக சாப்பிட போறேன்ற மாதிரி தான் போடணுன்றதுக்காக போய் இருக்கு. சாப்பிடுறீங்க. அதுதான் அது ஒரு ஹேபிட்டா அதான். மாறுதுல்ல. எனக்கு அதுதான் கடுப்பாகுது நமக்கு. ம். இல்ல அதான் அதுதான் சரி அது நான் இப்ப எனக்கு. எப்படி பாக்குறதுன்னா ஓகே, ஓகே. ம், இப்போ இது ம், வந்துட்டு அது ஒரு கல்ச்சரே இப்ப டெவலப் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த வ்ளாகிங் கல்ச்சர் அப்படின்றது ஆரம்பிச்சுட்டு, அது வந்து அங்க வெஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானுங்க. அவனுங்க ஆரம்பிச்சுட்டு அவனுங்க இப்ப அடுத்து வேற ஏதோ பார்க்க போயிட்டானுங்க. நம்ம ஆளுங்க இப்ப அடாப்ட் பண்றப்போ என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஓவரால் நம்ம இந்தியன்ஸோட மைண்ட் செட் என்ன? காசு சம்பாரிக்கணும். அது எவ்வளவு முடியுமோ அது அவ்வளவு ஈஸியா சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, நம்ம அந்த வழி தான் தேர்ந்தெடுப்போம். இல்லையா? இப்ப வந்துட்டு அந்த ம், வழியில பார்க்கிறப்போ இந்த வ்ளாகிங்ன்றது தான் ஒன் ஆஃப் தி ஈசியஸ்ட் வே டூ ஏர்ன் மனி. லைக் இப்ப கரெக்ட்டா அந்த கோட கிராக் பண்ணி அடிச்சோம்னா, ஈசியஸ்ட் வே டூ ஏர்ன் மனி வந்துட்டு வ்ளாகிங் தான். நம்ம என்ன இப்ப நீங்க சொல்றத நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாரி வெளிய போறதெல்லாம் எதுக்குடா எடுத்து போறோம்னு. அவன பொறுத்தவரைக்கும் அது ஈஸியான வேலை. அவன் என்ன பண்ணணும்? அவன் வெளிய நடந்து போறத ஒரு வீடியோ எடுக்கணும். பின்னாடி ஒரு வாய்ஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபன்னியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபன்னியா போட்டு அதுல இருந்து ஒரு காசு எடுக்கணும். சோ இதுதான் வந்து அவனுக்கு முடிஞ்சு வச்சிருக்கு. ஒரு பிஜிஎம் போடணும். 3 பிஜிஎம் ஒண்ணு. டன், டடடன், டன், ம், டடடன் அப்படின்னு போட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு அந்த vlog. ஆமா. அதுதான். மாயிரானுங்க. ம்.
இவனுங்க இப்படி போட்டு அதுல இருந்து காசு வரதை பார்த்து இப்ப எனக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இது இதுல ஓகே சோ ஒரு பிளஸ் நான் இதுல பாக்குறதுன்னா ஓகே நிறைய பேரோட இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, இதனால ஓகே அது ஒரு நல்ல விஷயமா கூட பாக்கலாம். ஆனா ஒரு டவுன்ஃபால் என்னன்னா, இத இப்ப நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில 6 மணிக்கு கிளம்ப. ஓகே. சாரி ஐயா ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுங்க ஐயா. நம்ம 3 பேர் தான் பாட்காஸ்ட் ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். நீங்க ஃபீவர்ல திடீர்னு ஃபீவர்ல இல்ல, திடீர்னு ஏதோ டக்குனு காஃப் வந்துருச்சு. அதுதான் இப்ப என்னன்னா திரும்ப அதே வரேன். இப்ப அதுல டவுன்ஃபாலா நான் என்ன பாக்குறேன்னா, ஒருத்தர் சென்னையில காலையில 6 மணிக்கு வேலைக்கு கிளம்புவான். அவன் 2 மணி நேரம் லோக்கல் டிராவல் பண்ணிட்டு வேலை பார்ப்பான். வேலை பார்த்துட்டு திரும்ப அதே 2 மணி நேரம் ஈவினிங் டிராவல் பண்ணிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போவான். இப்படி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் லோக்கல் ட்ரெயின்ல போறப்ப அவன் என்ன பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? போன்ல சும்மா மாதிரி யூடியூப் வீடியோ தான் பார்ப்பான். அப்ப அவனுக்கு பாக்குறப்பதான் இவனுங்களால ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இவனுக்கு வரும். இவனுக்கு என்ன தோணும்னா, டேய் நான் போயிட்டு ஒரு 10 மணி நேரம் நான் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். எனக்கு ஒரு மினிமல் சம்பளம் தான் வருது. இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். இவன் என்ன பண்றான்? அவன் போயிட்டு சாப்பிடுறத வீடியோ எடுத்து போடுறான். ரோட்ல நடந்து போறத வீடியோ எடுத்து போடுறான். வண்டியில போறத வீடியோ எடுத்து போடுறான். இப்படி போட்டு அவன் காசு சம்பாதிக்கிறான்னா, அப்ப அவனோட இனிஷியல் டாட்டா என்ன இருக்குன்னா, பேசாம நம்மளும் வேலையை விட்டு இது மாதிரி ஒண்ணு பண்ணலாமா? அது மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதுதான் மேட்ரு. எவனும் பண்ணதெல்லாம் கிடையாது. பண்ணி செருப்படி வாங்கி இப்ப எதுவுமே இல்லாம இருக்கானுங்க. சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை ஆயிட்டே வருது. இப்போ அந்த நீங்க நான் இதுலயே இந்த விஷயத்துல இருந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், நீங்க முடிச்சிருங்க. நான் கேட்கறேன். அதான் இப்போ நீங்க சொன்னது முன்னாடி தான் ஆன்லைன் லைஃப் ரியல் லைஃப் தான் எப்படி இருக்கணும். நான் ஈஸியா சொல்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். தனுஷோட ஒரு அற்புதமான டெம்ப்ளேட் அவன் ஒரு இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னா, உம்மால நான் பெரிய இவன் தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படியே அடுத்த ஸ்லைடே நானே ஒரு மொத்தம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் பக்கா டெம்ப்ளேட்னா அதுதான். ஆன்லைன் லைஃப்ல ரொம்ப நான் பெரிய ஈவன் தான்டான்னு சொல்லுவானுங்க. ரியல் லைஃப்ல பார்த்தா அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அவனுக்கு சரியான தண்ட பசங்களா இருப்பானுங்க. ஆனா இப்படி போர்ட்ரே பண்ணி அவனுக்கு லைஃப் சூப்பரா இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அவனுக்கு அவனுக்கு இதை போறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டினானுங்கன்னா ஜஸ்டிஃபை பண்றதே எனக்கு கடுப்பா வரும். இந்த டிடிஎஃப் சரி ஓகே நம்ம அதை அப்புறமா ஜோயல் பரோட்ட இருந்து ஆரம்பிக்கிட்டோம். நானே இப்ப டக்குனு வாயை கொடுத்து மாட்ட விரும்பல. நான் இதாகிட்டு சொல்லட்டும். நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. சரி ஓகே. என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்களாம் சில பேர் இந்த அவங்க வரைஞ்சது அவங்க செஞ்சது இந்த மாதிரி கூட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க. அவங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பட் ஸ்பீக்கிங் அபவுட் இந்த சோஷியல் மீடியாவோட அல்காரிதம், பட் ஒரு ரியல் டேலண்ட்டை தேடி போகிற மாதிரி அந்த அல்காரிதம் இருக்குமா, இல்லை மேக்ஸிமம் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு டேலண்ட்டாகவே இருக்காது, அவன் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ரியல் டேலண்ட் கல்ச்சரல் சொன்னா யாரும் அவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்றத வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். அவ்வளவுதான். அதேதான் இது ஒரு மேட்டர் தெரியுமா? இப்ப அவன் ஒரு இதுல மாட்டி சம்பாட்டி வாங்கி அவனும் நிறைய அடி வாங்கி வீடியோ எல்லாம் போட்டிருக்கான் ப்ரோ. நிறைய அடிதான் வீடியோ ஃபுல்லா. அப்படி இல்லையா? ஒரு வீடியோ இல்ல நான் இது மட்டும் தான் கேக்குறேன். அப்படி சோசியல் மீடியால ஒரு ரியல் டேலண்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் அந்த இடத்துல அதிகமா ப்ரொமோட் ஆகும்போது அது ஃபன்னின்னு கூட சொல்ல முடியாது. நம்ம அது ஒரு மாதிரி நான்சென்ஸ்ன்ற விஷயம் தான் என்னால் அதை மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயன்றது ப்ரொமோட் ஆகும்போது அது ஏன் இப்போ அந்த ரங்கண்ணா ரீல்ஸ் போடுவார்ல ஆவேசம் படத்தில், அந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயம் ப்ரொமோட் ஆகுது. அது எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாருக்குமே அப்படி தானே தோணும். இவன் என்னடா ரியல் டேலண்ட் விட்டு இவன் என்னென்னவோ பண்ணுறான், அதை வச்சு இவன் ஃபாலோவர்ஸ் நிறைய வாங்குறானே அப்படின்ற தாட் இருக்கும்ல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி நான் சரி மற்றவங்க பேசுகிற ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட எதிர்கேள்வி கேட்குறேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரியல் டேலண்ட் நீங்க நினைக்கிறது யாரு? ரியல் டேலண்ட்னா அந்த டேலண்ட் இருந்தா ஏன் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறான்னு நான் கேட்பேன். ஆனா இப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அங்க இருந்தானே ப்ரோ, அங்க இருந்தானே எடுக்கறானுங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வருதுதானே. ப்ரோ இவன் இருப்பானே ப்ரோ. யாரு? India is my country. India is the people of smart people. ஆமா நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். இவங்கெல்லாம் கம்பேர் பண்றப்ப far better guy. India is the people of wholesome bro. அவரெல்லாம் இந்த இதுல பேச வேணாம். India is the man of smart people.
டிடன் 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 அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அவங்களும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியா நான் ஆன்சர் பண்ணேன். இல்ல நான் சொல்லிடுறேன். அதான் ஃபேமஸானா இந்த இப்போ ஒரு ஆன்டி ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்களே, ஆன்டி மாதிரி இருப்பாங்க பார்க்க. ஐயா சரி வேணாம். இல்லையா சொல்லுங்க, ஐடியா போட்டுருவோம். சொல்லுங்க யாரு ஐடியா போட்டுருவோம். எனக்கு தெரியல. சொல்லிட்டு இப்படி அனுப்பாம இருக்கீங்களே, எனக்கு புரியல. எனக்கு ஐடியா இல்லையா? நான் வேணா இல்லையா இந்த ஐடியா எல்லாம் யார் டான்ஸ் ஆடுவாங்களா? இல்ல நீங்க வந்து இந்த டேங்க் மீம்ஸ் தான் எனக்கு அனுப்புறீங்க. எந்த ஆன்டி அனுப்புனீங்க? சரி நான் வேணா இதுல ஐயோ அப்ப நீங்க மட்டும் ஆர்கேவ்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் எனக்கு அனுப்பிடுவாரு அதான் விஷயம். சரி சரி. இதை விட திடுக்கிடமா சொல்லணும்னா ஜோல் அண்ணா தான் பாதி விஷயம் எனக்கு அனுப்பிச்சு விடுவாரு. இல்லடா நான் பாக்குறதே இல்லை விஷயங்கள்லாம். ஐயா பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் ஐயா. வேணாம்ல. அப்ப சரி சொல்லுங்க, அடுத்து பேசுங்க. அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லல பாரு. ஆன்சர் சொல்லாமல எஸ்கேப் ஆறாங்க. அதான் ஜோல் ப்ரோ சொல்லுங்க, மீதி சொல்லுங்க. மீதி வன்மத்தையும் கொட்டிருங்க. பாதி வன்மம் நல்லது இல்ல. எனக்கு நான் வருவேன். எனக்கு இந்த பொதுவா எனக்கு இந்த ஆர்டிஸ்ட்ல ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். குறிப்பா இந்த எந்த விதமான ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எனக்கு சிங்கர்ஸ் அப்படின்றதோட எனக்கு பொதுவா இந்த என்ன சொல்றது ஆர்ட் பெயிண்டிங் பண்றவங்க, இன்னொன்னு இந்த பேர் என்ன இந்த ஆரிகாமி, இந்த மாதிரி நிறைய இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்க எனக்கு நிறைய பிடிக்கும். எனக்கு அவங்கள மாதிரி நான் பயங்கர சப்போர்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. பொதுவாக எனக்கு என் ஃப்ரெண்டே வந்து இருக்கான். அவன் கேட்காமலே நான் ஸ்டோரி போடுறது, அவன் ஆர்ட் ஒர்க் எல்லாம் எடுத்து போடுவேன் அடிக்கடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. எனக்கு அந்த மாதிரிலாம் ஓகே. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது பிஸ் ஆஃப் ஆகி நான் இந்த மாதிரி பேசணும்னு யோசிச்சேன்னா இந்த கப்பல் வீலாக, அப்புறம் என்னோட குறிப்பா இந்த என்ன இந்த இப்போ ஒருவேளை இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து என்ன பேசுது அதோட அந்த ஒரு இது டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அது சுத்தமா இட்ஸ் நாட் சிட்டிங் அந்த ரைட் புக்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப சில மூமெண்ட்ஸ்ல இப்ப கண்டிப்பா பிரைவேட்டா இருக்கணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. அது இருக்கணும் இல்லாதன்றது ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் டவுன் டு ஒன் பர்சனல் ஒப்பீனியன். பட் நான் சொல்ல புரியுது இல்ல, இது எப்படின்னா அந்த குழந்தை ஒரே இன்ட்ரப்ஷன் கொடுத்துறேன் சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த பிரைவேட் மூமெண்ட் ஃபேமிலிக்குள்ள தானே இருக்கும். ஃபேமிலிக்குள்ள பிரைவேட் மூமெண்ட் இருக்கும்ல. அவன் வீடியோ போடுறப்ப சொல்றானே ஹலோ ஃபேமிலி, நான் சப்ஸ்கிரைபரே அப்ப அப்புறம் என்ன கவலை? இல்ல அது நீங்க சொல்றது புரியுது. ஏர்னிங்ல ஒரு 50% குறா 50% ஆதான். அது வந்து இல்ல அவன்கிட்ட போய் கீழே கமெண்ட் பண்ணும், அண்ணன் நைட்டா எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ஃபேமிலின்னு. இல்ல ஃபேமிலியா இருந்தானா அவன் தரமாட்டான், காசு தரமாட்டான். இதுல இவனா வந்து தரப்போறான். சும்மா ப்ரோ அதெல்லாம் சும்மா ஃபாலோவர்ஸ் ஊம்பல் தான். எம்ஜி என்ன சொல்லுவார்ல, ஹை எம்ஜி ஸ்குவாட் அந்த அவன் ஆரம்பிச்சு விட்டது. அந்த எச்சப்பையனை பத்தி இப்ப பேச வேணாம், அவனை தனி அடிக்கலாம் பொறுமையா. ஒரு எச்சப்பையன் அது வேற விஷயம் இல்ல. எனக்கு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்க ஹோல்சமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணும் ஒரு ஹோல்சமான மென்டாலிட்டி தான் கிரியேட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். சரி ஒரு அவங்களோட குழந்தை ஏதோ இல்லாட்டி அவங்களோட சைல்டு ஏதோ நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு இது பண்ணிச்சு, அதை ஒரு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. பட் அது இன்னும் ரீச் வர அது எப்படின்னா அந்த குழந்தைய லைட்டா கண்டென்ட் ஆக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? போற போக்குல டாக்ஸிசிட்டி லைட்டா வந்துடும். இல்ல அது அந்த இதா இருக்கிறப்ப நல்லா இருக்கும். அந்த மீமுக்கு நிறைய குழந்தைங்க அந்த பண்ணுவானுங்க. ஒரு படி மேல போய் ஒய்ஃப தம்ப்நெயில்ல வந்து வச்சாலே ரெகுலரா பண்றவங்க வியூஸ் கிடைக்கும் வைப்பானுங்க. ஆமா இப்போ வந்து இர்ஃபான் ஆரம்பிச்சு விட்டான். அத நிறைய பேர் வந்து சேர்ந்தே கப்பல் பண்றவங்களா இருக்காங்க. இர்ஃபான் அதை ஆரம்பிச்சு விட்டான். நிறைய பேர் அவனுக்கு முன்னாடியே வந்து நிறைய கப்பல் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் எப்படி பமியக்கா வந்து பலமுறை பமியக்கா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே நடிப்பாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை பிரெக்னென்ட் ஆகிற மாதிரி தான் போடுவாங்க. ஆமா மாசத்துக்கு ஒரு தடவை பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க பமியக்கா, ஷாக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எனக்கு என்னன்னா அவங்க ஏன் இன்னும் படத்துக்கு போல அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. நல்லா ரொம்ப பமியக்கா டிசர்வ்ஸ். பமியக்கா ஷீ இஸ் a மல்லுகல். அது வந்து யாரும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல. எப்படி நடிக்கிறோம் எப்படி நடிக்கணும்னு சொல்லி தர வேண்டியது இல்ல அக்காக்கு, பமி அக்காக்கு.
ஆனா தம்ப்நெயில்ல வந்து ஒய்ஃப வச்சுட்டாலே அது ஒரு ஒரு மேசிவ் கிரௌட் ஒண்ணு வரும் ப்ரோ. அது வந்து தவிர்க்க முடியாது ப்ரோ. அது நீ வந்து கமெண்ட்ல வந்து அவன் சொல்லுவான், கமெண்ட்ல வந்து அக்காவை அன்பாக்ஸ் அக்கா பண்ணுங்க. நீங்கள் இருவரும் அருமையாக இருக்கிறீர்கள், தொடர்ந்து விளாக் போடுங்க அப்படின்பா. லாக் அவன் போடுங்க. வந்து அதான் என்ன அதான் அதான். என்ன பாப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். அவன் வந்து விளாக் 2 பேரும் ஃபேமிலி விளாக் பண்றானா, இந்த எச்ச நாய்ங்க இவனுங்க என்ன பாப்பானுங்க, இவனுங்க வந்து என்ன என்ன யோசிப்பானுங்கன்னு தெரிஞ்சுமே இந்த எச்ச நாய்ங்க மறுபடியும் மறுபடியும் அதை தான் தம்ப்நெயில் வைப்பாங்க. இர்ஃபான்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமா பண்ணுவான். டபுள் மீனிங்ல நிறைய பேசுவான். அதான் அதான். நீங்க ஒய்ஃபே பேசுவான். நீங்க இந்த பம்மீன் இழுத்தவங்க எனக்கே ஒரு தோணுச்சு. என்ன ஆச்சுன்னா இது இல்ல, இது ஏன் டேஞ்சர்ன்றது இது அவனுங்களே இதை எக்ஸ்போஸ் ஆன ஒரு விஷயம் தான். இது எப்ப நினைச்சிட்டு இல்ல, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க போடுற விளாக பார்த்து அந்த எவனோ ஒருத்தன் பேர் என்ன, இவனுங்க ஹவுஸ் லேஅவுட் எடுத்து ஹவுஸ் லேஅவுட் எல்லாம் இங்க மனப்பாடம் பண்ணி வீடுக்கு வீடுக்கு அதனால இதெல்லாம் என்ன சொல்றது, ஓப்பனாவே சில நேரத்துல எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியல. இல்ல அப்பயும் பாக்கும்போது அது வந்து இல்ல அப்பயும் பாக்கும்போது திருட கண்டென்ட்டா நிறைய பேர் நான் என்ன சொல்றேன், இவனுங்க வந்து இத ஐயா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க இல்லையா நீங்க சொல்லுங்க. ஐயா அண்ணே சொல்லுங்கண்ணே. இது இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சும் அவனுங்க வந்து அத வந்து அப்படியே நம்ம எல்லாம் கேக்குறப்போ என்ன சொல்லுவானுங்கன்னா, ரொம்ப ஃபெமினிசம் பேசுவானுங்க நம்மள்ட்ட. என்ன அது அப்படி இப்படின்னு பாருங்க. அவனுக்கு 1 மில்லியன் வியூ வரும் அந்த மாதிரி ஒய்ஃப வீடியோல இன்க்ளூட் பண்ணா அவனுக்கு காசு வரும். இப்போ வந்து ஒய்ஃப் வந்து இன்க்ளூட் பண்றது சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா ஒருத்தனும் வரமாட்டான். இர்ஃபான் வந்து ரோட்ல வந்துருவான். ரோட்ல வந்து மறுபடியும் ரோட்டு கடை ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நானே ஷாக்கிங்கா வந்து இருக்கிற ஒரு ஒரு யூடியூபர் நான் சொல்ல விரும்பல. அந்தால அவன் கொஞ்சம் பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான்னு வச்சுக்க. சும்மா அவன் பிடிக்காது, ஆனா ஏதாச்சும் அவன் போட்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒய்ஃப் வந்து வீடியோல கொண்டு வரான் ஃபர்ஸ்ட் டைம். என்னடா நீ வந்து அவங்க சொல்லப்போனா இப்ப நான் வந்து ஓப்பனா நான் சொல்றேனே, இப்போ வந்து எல்லா கேர்ள்ஸுமே கேமரா முன்னாடி வரத்துக்கு வந்து ஆசைப்படுவாங்களான்னா கிடையாது. அதை நம்ம சொல்லிடவும் முடியாது. அவங்க வருவாங்க வரமாட்டாங்க, அவங்களோட இஷ்டம் அது. நான் வந்து அந்த வீடியோல வந்து இந்த நாய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கேமரால கொண்டு வர அவ்வளவு ஷையா இருந்தாங்க அவங்க கேமரா முன்னாடி. ஆனா எப்படிரா இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்களா, எப்படிரா இவங்கெல்லாம் நடிக்க வைக்கிறீங்க, கேமரா முன்னாடி எப்படிரா கொண்டு வரீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. அவன் அது அவன் ஒய்ஃப் அவன் என்ன வேணா பண்ணுவான், அது நமக்கு ரைட்ஸ் இல்ல. பட் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தெரியுது இல்ல, ஏன்டா அவங்கதான் கஷ்டப்படுறாங்களே அடக்கி விட்டுறா அவங்கள இந்த சைடு வர சொல்லிடுறாங்கன்ற மாதிரி இருந்தது. இல்ல நம்ம இது இன்னும் கொஞ்சம் கிளியரா பேசிடுவோம். ஏன்னா இப்ப கேக்குறவங்க டக்குன்னு வந்து நம்ம இது ஒரு மிசோஜெனிஸ்டிக் நோட்டா சொல்றோமோ, அதுக்காக பெண்கள் வீடியோக்குள்ளே வரக்கூடாது அப்படி நினைச்சிட போறானுங்க. அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா அது ஒரு வாட்டி போட்டிருப்பாங்க, அது ரைட்டு. பட் வந்து அதான் சொல்றேன், அந்த வியூ வந்து எதனால வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வேணும்னே ஃபோர்ஸ் ஃபிட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து அவனுக்குமே தெரியும் எதனால வியூ போகும், எப்படி வியூ போகும்னு அவனுக்குமே தெரியும். அதான் எப்போ அந்த விஷயத்த வந்து ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அதான் மறுபடியுமே அததான் பண்றானுங்க. அததான் வந்து ஃபோர்ஸ் பண்றானுங்க. அததான் அவனுங்க வந்து சக்சீடாவும் இருக்கானுங்க. யாராச்சும் இப்ப டக்குன்னு வியூஸ் குறைஞ்சிச்சுன்னா வா உள்ள வா, கேமரா உள்ள வா, ரோலிங்ல போன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்துடுறாங்க வைஃப. கமான் லெட்ஸ் அன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அன்பாக்ஸ் பார்க்க அவனுங்க வரானுங்க உள்ள யூடியூப்ல. அக்காவை அன்பாக்ஸ் பண்ணுங்க, அக்கா நல்லா இருக்காங்க, நிறைய விளாக் போடுங்க, அந்த மாதிரிதான். மிசோஜினிஸ்டிக்கா சொல்லல, நல்ல வேலை இல்ல டக்குன்னு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா எவனாவது கேட்டானா அப்புறம் இப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து இர்ஃபான் வந்து அவங்க ஒய்ஃப்ட வந்து டபுள் மீனிங்கா பேசுவான். இர்ஃபானுக்கு தெரியும், ஏன்னா அந்த நாய்க்கு எதுவும் தெரியாமலாம் கிடையாது. இர்ஃபானுக்கு நல்லாவே தெரியும் என்ன பேசினா என்ன மீனிங்னு. அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் புரியாம இருப்பாங்க. இது வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவன் அந்த இடத்துல அவன் பேசிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவான். நீங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா அதை ஒருத்தவன் கட் பண்ணி பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு அவனுக்கு வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பானுங்க. கீழே கமெண்ட்ல வந்து இப்படிதான் இது வந்து ஒர்க் ஆறதே இப்படிதான். இவன் அங்க போட்டுருவான், அது வந்து எங்க போய் எங்க நிக்கும்னு இர்ஃபானுக்கும் தெரியும். அந்த டபுள் மீனிங் அவன் பேசுறது அவன் ஒய்ஃபுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா பாக்குற நமக்கு எல்லாருக்குமே புரியும். அது இன்ஸ்டாக்கு போவோம். இன்ஸ்டா போனோன்னா என்ன பண்ணுவானுங்க, ப்ரோ ஃபுல் வீடியோ லிங்க் எங்க ப்ரோ அப்படிமா கமெண்ட்ல. அது அப்படியே நேரா யூடியூப் போகும். இது இப்படிதான் ரன் ஆகுது. இதுதான் இவனுங்க வந்து பர்ஃபெக்டா பிளான் பண்ணி, இவனுங்க இன்னசென்ட் எல்லாம் கிடையாது.
இவனுங்க பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பின்னாடி ஒரு டீமே வச்சு இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்றேன், தே நோ வாட் தே ஆர் டூயிங். அதுதான் யார் போஸ்ட் பண்றாலுமே அவங்க வந்து தெரியாமலாம் பண்ணல, தே நோ வாட் தே ஆர் டூயிங்ன்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இது இவன் இத்தனைக்கும் இதை தெரியாதுன்னு அவன் வந்து போட்டிருப்பான். இது ஜெண்டர் ரிவீல்னு ஒண்ணு பண்றான். நம்ம ஊர்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக்கான விஷயம் அது. ஜெண்டர் ரிவீல் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையிலே நம்மளா கேட்டு தெரிஞ்சிருப்போம். யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா சின்ன பிள்ளையில நமக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா நம்ம கேட்போம், இது என்ன ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு கேட்போம். இல்ல அப்ப வந்து நம்ம சொல்லிருப்பாங்க, இல்லப்பா அதை சொல்லக்கூடாது, டாக்டர்கிட்டையும் கேட்க கூடாது அப்படின்னு. அதெல்லாம் சின்ன வயசுலயே தெரியற பேசிக்கான விஷயம். இந்த தடிமாட்டு பையன் அது கூட தெரியாமலாம் வந்து வீடியோ இல்ல அதெல்லாம் தெரியும். பட் அது ஏன் போட்டாங்கன்னு நான் என்ன சொல்ல, என்னோட ஒரு ஒப்பீனியன் தான் அது மேபி அவர் என்ன வேணா நினைச்சு போட்டிருக்கலாம். ஒன்றும் இல்லை, அது கேர்ள் பேபி தானே அவங்களோட ஜெண்டர் ரிவீல். ஸோ வந்து அவங்க எப்பயோ இந்தியாவில் பார்க்கல, இந்தியாவில் எப்படியும் ஜெண்டர் ரிவீல் பண்ணல, வெளிநாடு போய் தான் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, சரி இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணா வந்து ப்ராக்ரஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இவன் பண்றதை பார்த்துட்டு துபாய் போயிட்டு ரெகுலரா வந்து செக் பண்ணி ஜெண்டர் ரிவீல் போடுறாங்கன்னா என்ன அதோட விளைவு என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மோகன்ஜி அண்ணாக்கு ஐடியா கொடுக்காதீங்க ப்ரோ, கம்மனுங்க ப்ரோ. இல்ல இதுதான். இப்ப இவன் பண்றத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப துபாயில போயிட்டு ஜெண்டர் ரிவீல் பண்ணலாம். எத்தனை பேர் டிக்கெட் போட்டு கிளம்பிருப்பானுங்க? அப்படி யோசிக்கிறவனுங்க இருக்கானுங்களா, இருக்க மாட்டானுங்களா? அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க பண்ண மாட்டாங்க. அதை இல்ல இவனுக்கு ஏன் அந்த தாட்ன்ற கேக்குறேன், ஏன் துபாய் போய் அவன் ஜெண்டர் ரிவீல் பண்ணுவான், எதுக்கு? ஏன் எனக்கு வந்து ஏன் ஜெண்டர் நீ வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு நான் முதல்ல கேட்பேன். ஆம்பளையோ பொம்பளையோ வழக்க தரடா போற, அதை என்னடா நீ பார்ட்டியை வச்சு ஜெண்டர் அதை தெரிஞ்சுக்க முடியாத எவ்வளவு பேர் இருப்பாங்க? எனி காஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப நம்ம லோக்கல் டாக்டர்ஸ்டே, நான் வந்து எல்லாரையும் தப்பா சொல்ல ப்ரோ, இருப்பாங்க சொல்றவங்க இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறவங்கள்ட்ட சொல்றவங்க இருப்பாங்க, ஃபேமிலி டாக்டரா இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா நம்ம ஊர்லயும் தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நடக்குதுதான். அது ரெகுலரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து இப்ப ஒருத்தவன் இப்ப வீடியோ போட்டு இது பண்ணிட்டான், இனிமே கேட்பானுங்களா கேட்க மாட்டானுங்களா எல்லாரும், ஆனா பெண்ணா? கண்டிப்பா போய் பண்ணீங்களா, பாத்தீங்களா, செக் பண்ணீங்களா? துபாயில போய் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி. அத நீ ரிவீலே பண்ண வேணாம். துபாயில நீ போய் பார்த்தன்னா உன்னோட வச்சுக்கோ, அது உன் குழந்தை. நீ ஏன் வந்து யூடியூப்ல போட்டு குழந்தை பிறக்காதவங்க கூட இருக்கலாம், ஃபார்ம் ஆகாதவங்க இருக்கலாம், அவங்க வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கலாம். அந்த ஏன்னா இதோட விளைவு என்னன்னா, அந்த ரவி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ரீல்ஸ் போடுவாரு. அவர் வந்து இப்ப இர்ஃபான் வந்து ஜெண்டர் ரிவீல் வீடியோ போட்டாரு, அது சரியா தவறா அப்படின்னு கேட்டதுக்கு, இது வந்து எதுக்காக, பெண் குழந்தை வந்தா அதை இது பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான். ஆனா வந்து அவர் துபாயில் போய் பண்ணியிருக்காரு, இந்தியாவில் பண்ணல. அது வந்து பெண் குழந்தை, அதனால அவர் அதை நல்லா ஏத்துக்கிட்டதுனால அது வந்து தப்பு இல்லை அப்படின்றாரு. பட் வந்து எப்படி சொல்றேன், அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்களை அவங்க பேச வைக்கிறதுல அந்த மாதிரி பண்றதுனால. ஆமாமா, இப்ப கருத்தம்மா படத்துல வந்து அந்த இதை காட்டியிருப்பாங்க ப்ரோ. இது பெண் குழந்தை பிறந்தாக்கா வந்து கொல்லுறாங்க, கள்ளிப்பால் ஊத்தி கொல்றாங்க, அது நடந்தது. அதனாலதான் இந்தியால வந்து பேன் பண்ணாங்க, பாயோ கேர்ள வளர்க்கணும், கொலைகள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பாயா கேர்ளா தெரிஞ்சுட்டு கொலை பண்றது கம்மியாயிடுச்சு. ஆனா பெண் குழந்தை பிறந்தா எப்படி வளர்க்க முடியும்ன்ற பயம் கம்மியாயிருக்கா நம்ம நாட்டுல? அது மட்டும் சொல்லுங்க. இல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு ப்ரோ, ஒரு மிடில் கிளாஸ் பிறந்துருச்சுன்னா அவன் டென்ஷன் தான் ஆவான். ஐயோ அவ்வளவு டென்ஷன் ஆவான். ஏன்னா அது வளர்க்க போற, ஏன்னா அவனுக்கு அந்த குழந்தை பிறந்தோடனே அவன் வந்து சம்பாரிச்சுதான் ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம இது வந்து கொஞ்சம் போகுது, பட் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இர்ஃபான் வந்து என்ன சொல்றாரு, இந்த ஜெண்டர் ரிவீலுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணுதான் வேணும் கேட்டுட்டு இருந்தால, ஒருவேளை இந்த குழந்தை வந்து ஒரு பையனா இருந்தா இதே மாதிரி போஸ்ட் போட்டிருப்பானே, அது அவனோட மாட்டான் தான் என்னோட இது. ஒரு போட்டோ போட்டு முடிச்சிருப்பான் அவ்வளவுதான். அதுதான். ஆமா கண்டிப்பா. மறுபடியும் அததான் ப்ரோ புஷ் பண்றாங்க, மறுபடியும் இவங்க புஷ் பண்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இது வந்து இவன் எப்படியே நினைச்சு போட்டானோ, இவன் ரொம்ப இதா பண்ணிட்டு போட்டானெல்லாம் கிடையாது. இப்பயுமே நம்ம ஊர்ல பையன் பிறந்தா ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க, பொண்ணு பிறந்தா ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. இப்பயும் இருக்காது. கொலைகள் கம்மியா இருக்கா அதிகமா இருக்காலாம் எனக்கு தெரியாது, ஸ்டாட்ஸ் நான் பார்க்கல இப்போ வரைக்கும். பட் ஆனா இந்த பெண் குழந்தை பிறந்துட்டா அவங்க ஃபேமிலியில ஏற்படுற ஒரு பெரிய மாற்றமே என்னன்னா, நிறைய பணம் சேர்த்து வைக்கணும்,
எப்படியாச்சும் கரெக்டா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதையும் பேசிருங்க. உடனே ஆமா வந்து ஆமா ஒருத்தன் போஸ்டா ஆமா வந்து ஆமா இருப்பான் வந்து பாருங்களேன் ஐ அக்செப்டட் மை கேர்ள்ஸ் சைல்டு வெரி ஈஸிலி அப்படின்னா. ஏன்னா ஐயோ உன்கிட்ட காசு அதெல்லாம் இருக்கியா, கிடையாது. உன்னால பண்ண முடியும். இப்போ ஆமா. அவன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிற மென்டாலிட்டியில இருக்கான்றதான் சொல்ல வரேன் நான். இப்ப நம்ம ஊர்ல அதுவும் இந்தியாலலாம் இன்னுமே நிறைய எல்லாம் மாறல ப்ரோ. அது மேபி நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்ல ஒரு லைஃப், ஆஃப்லைன்ல ஒரு லைஃப் மாதிரி. நம்ம வீட்லயே அப்படிதானே ப்ரோ இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பொய் சொல்ல அது வேணாம், கண்டிப்பா அதெல்லாம் நம்ம வீட்லயே புரிஞ்சிருந்தா அந்த அந்த நாய் சினாரியோ வந்து தான் அது. ஆமா அந்த நாய் வந்து இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா அது பெரிய தப்பு தான். இந்த மாதிரி நிறைய நடக்குதுதான். ஓகே. அப்படியே சரி, ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ என்ன முடிச்சு நீங்க சொல்லுங்க. இதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் ஒன்று வைப்பாங்க. இப்ப பிறந்தது கேர்ள்ன்றத அவங்க வெளிப்படையா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் ஒன்று வைப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க எவ்வளவு அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இது என்ன பண்ண மாட்டேன்றதெல்லாம் அது பண்ணிதான் ஆகணும். எல்லாருமே பண்ணிதான் ஆவாங்க. அது வந்து சோசியல் மீடியாவில் ஃப்ளாஷ் பண்ணுறது வேற, அது அவனோட பர்சனல் ஒப்பீனியனாகவே இருக்குமா இருக்காதான்றதெல்லாம் தெரியாது. அது எல்லாமே ஒரு அட்டென்ஷனுக்காக தான். இப்போ 4 பேர் அவனை நல்ல மனுஷன் சொல்லணுன்றதுக்காக தானே இதெல்லாமே பண்ணுறது இல்லையா? இது வந்து கீழே வந்து வேற சொல்லுவானுங்க, அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. அவன் பண்ணது எந்த அளவுக்கு எங்க போய் ரீச் ஆகும் தெரியுமா? பணக்காரங்க மட்டும்தான் யூடியூப் பாப்பாங்களா? அதாவது இது வந்து பணக்காரங்க மட்டும்தான் பாப்பாங்களா? இது வந்து இன்டைரக்டா இதோட கான்சிக்வன்சஸ் வந்து தப்பா லீட் ஆகக்கூடிய கான்சிக்வன்சஸ்ன்றத வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் பாரு பொம்பளை குழந்தை, சரி ஓகே அதான் பெருமையை பேசினாலும் அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு ஓவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஒர்க்கிங் லைக் தட். ஆமா. சரி, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இதுதான். நீங்க வந்து இன்னுமே நம்ம சொசைட்டில அந்த கொலைகள் கம்மியா இருக்கே தவிர பெண்கள் பிறந்தா செலிப்ரேட் பண்ற குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்க நீங்க சொல்ற மாதிரி பிரஷர் ஆகி தலையில கை வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு சம்பாதிக்கணும், அது ஒரு ஒரு தப்பா நான் சொல்லல, அப்படிதான் நம்ம சொசைட்டி இருக்கு. சோ பெண்ணோ ஆணோ அது அவங்க இன்னுமே நம்ம இந்தியான்றதுல வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்காங்க. ஆம்பளை பையன் பிறந்துட்டா அவன் சம்பாரிச்சுப்பான். ஆம்பளை பையன் தானப்பா, அவனுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வைக்க வேணாம்ப்பா, அவன் சம்பாரிச்சுப்பான்ப்பா. ஆம்பளை பசங்க தானே. இப்ப எங்க வீட்லயே மூணு பேரும் நாங்க ஆம்பளை பசங்க தான். எங்க அப்பாக்கு அம்மாக்கு வந்து 3 பேரும் பசங்க தான். எப்ப எங்க அப்பாட்ட யாராச்சும் வந்தானே 3 பேரும் பசங்களா, சின்ன பிள்ளைலாம் 3 பேரும் பசங்களா, அப்ப கவலை இல்லப்பா. என்னடா கவலை இல்ல ஏண்டா நாங்களும் அப்பெல்லாம் எனக்கு புரியாது. நம்ம பேரண்ட்ஸுமே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தாக்கா எங்க அப்பா சம்பாதிச்சிருக்க விதம், எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப வந்து 3 பேர் பசங்களா ஆயிட்டதுனால எங்க அப்பா கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாவே இருக்காரு. பசங்க ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துப்பாங்க. அது கரெக்ட் தான். அந்த மைண்ட் செட்டை விட்டு நீ யாரும் வெளில வரல. அதுதான் நம்ம சொல்ற பாயிண்ட் தான். அவ்வளவுதான் இதோட இது. சரி, ஓகே. இது இது வெளியெல்லாம் பேசிட்டோம். பட் சோஷியல் மீடியாவை பற்றி பேசும்போது நம்ம வந்து இப்போ ஒரு கன்சியூமர் பார்ட் ஆஃப் மீன் சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுற ஆட்கள் தான். ஸோ அது வந்து இப்போ வந்து அது எப்படி ஃபீல் ஆகுது இப்போது? அதான் சொல்கிறேன், ஒரு சோஷியல் டீடாக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், டென்ஷன் ஆகிட்டு டீடாக்ஸ் பண்ணுவோம். பட் வந்து எப்படி சொல்கிறது, அதான் அந்த சலிப்பு தட்டும்ல, அதை பற்றி யாராவது பேசுங்க. அப்படி ஒரு கன்சியூமராக என்ன ஃபீல் பண்ணுறீங்க சோஷியல் மீடியா இது பண்ணும்போது? லோகேஷ் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். சரி இருங்க, நான் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு உங்க போன கொஸ்டினோட சேர்த்து அப்படியே உள்ள ஒரு அலசிட்டு நான் வந்து ஒரு ஆன்சர் சொல்றேன். போனதுல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து இந்த ரியல் டேலண்ட் அப்புறம் அந்த அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு. நான் ஒரு சிம்பிளா வந்து கேட்கறது என்னன்னா, இப்ப வந்துட்டு இப்ப ஜோயல் ப்ரோ சொன்னாரு, அவர் வந்து ஆர்டிஸ்ட்லாம் அவருக்கு பார்க்க பிடிக்கும், இந்த மாதிரி ஆர்ட் வந்து நிறைய வரும் அப்படின்னாரு. எனக்கு பர்சனலா இந்த மாதிரி எடிட்டிங் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் நான் நிறைய இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய ஸ்கில்டான எடிட்டர்ஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வந்து பயங்கரமா எடிட் பண்ணி போடுறது அதெல்லாம் சில பேர் நிறைய இருக்கு. பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க, அது மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க, பிளா 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 பிளா. பட் இது எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கிற முக்காவாசி அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்துட்டு ஒரு நார்மலான இன்ஃபுளுசர் அடையிற ஃபேம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் தென் அந்த ஒரு ரிட்டன்ஷன் டைம் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு ரீல் வந்து 30 செகண்ட்ஸ்னா இப்போ ஒரு யூசர் வந்து அந்த ரீல எவ்வளவு செகண்ட் பாக்குறான் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்து இப்போ 30 செகண்ட்ஸ்னா மினிமம் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மேல போகுதுன்னா அந்த அல்காரிதம் வந்து அந்த ரீல வந்து புஷ் பண்ணும். ஐ திங்க் இப்போ அந்த டெமோகிராபிக் உள்ளது. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ தமிழ்நாட்டுல நான் வந்து ஒரு தமிழ் இன்ஃபுளுசர் ஒரு ரீல் நான் பாக்குறேன். இப்போ நான் வந்து 30 நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மேல பார்த்துட்டு அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அது மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா, அந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னா, தமிழ்நாட்டு டெமோகிராஃபில இருக்க எல்லாரோட போனுக்குமே இந்த ரீல் வந்து புஷ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா அவங்க ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ற டூம் ஸ்க்ரோலிங் பண்றப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கப்போ இந்த ரீல் வரது இருக்கும்.
சோ இப்படிதான் வந்து அந்த இன்டராக்ஷன் அதிகமாகும். அதுலதான் வந்துட்டு ஓவராலா அந்த கன்டென்ட் ப்ராசஸ் வந்து அப்படிதான் ஓவரால் ஒர்க் ஆகும். சோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். லைக் பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் எப்படி வேலை செய்யும் அந்த அல்காரிதம் அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நம்ம சொல்ற அந்த ரியல் டேலண்ட்ஸ் அதாவது இந்த மாரி ஆர்டிஸ்ட்டோ இல்லன்னா இந்த மாரி ஒரு மியூசிஷியன், டான்சர், கிரியேட்டர் பிளா 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 நல்ல கன்டென்ட் கிரியேட்டர்ஸுமே இருக்காங்க. சோ இந்த மாரி வந்து சும்மா அந்த மாரி விளாக் பண்றது அப்படிலாம் இல்லாம நல்ல ஜென்யூனா டைம் எடுத்து கிரியேட் பண்ற கன்டென்ட் கிரியேட்டர்ஸும் இருக்காங்க. சோ இவங்களோட இதெல்லாமே ரீச் கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெசிஃபைடு நீஷேக்குள்ள போய் அடங்கிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோயல் ப்ரோ சொன்ன மாரி ஒரு டிராயிங், ஒரு ஆர்டிஸ்ட் அப்டின்னா, அவன் ஃபீல்டு வெறும் ஆர்டிஸ்ட்டுக்கான மட்டும் தான் இருக்குமே. சோ இப்ப ஆர்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க டக்குனு ஸ்லைட் பண்ணிட்டு போயிருவீங்க. பட் ஆனா உங்களுக்கு ஆர்ட் பிடிச்சவங்க மட்டும் தான் அத பார்ப்பாங்க. சோ அப்ப நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த ரிட்டென்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இப்போ ஒரு செட் ஆஃப் ஒரு 1000 பேர்ல மிஞ்சி போனா ஒரு 100 பேருக்கு ஆர்ட் பிடிக்குமா? அப்ப மீதி 900 பேர் அத பிடிக்காம ஸ்கிப் பண்றப்போ என்ன ஆகும்னா, அந்த அல்காரிதம் அத அப்படியே பின்னாடி தள்ளிரும். அத வந்து முன்னாடி கொண்டு வராது. சோ அதே மாரி தான் ஓவராலாவே இப்ப அடுத்தடுத்து வருது. இப்போ இந்த மாரி டான்ஸரோ, எடிட்டிங் அதெல்லாமே. பட் அதுவே இப்ப நீங்க ஃபேமஸ் ஆற ஆளுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 ஜிபி முத்து எடுத்துக்கலாம். சோ அவர்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன டேலண்ட்ன்றது எனக்கே ஐடியா கிடையாது. அவர் என்ன பண்ணாரு? லெட்டர் படிச்சாரு அவ்வளவுதான். சோ அது மாரி இப்ப நெறைய பேரு இந்த மாரி வந்துட்டு இப்போ ஜிபி முத்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லன்னா ஒரு பீட்டர் கேவா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாருமே ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு நெனச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அவங்க அடைஞ்சிருக்காங்க Instagramல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட கன்டென்ட் வந்து ஜெனரிக்கான கன்டென்ட். ஜெனரிக்கான கன்டென்ட்னா ஆ மேஜர் கிட்டத்தட்ட அதேதான். இதே இந்த ஒரு பாயிண்ட் தான். கமர்ஷியல் சினிமா, அந்த ஆர்டிஸ்டிக் சினிமாக்கான பாயிண்ட் தான். எப்படி கமர்ஷியல் சினிமா வைட் ஸ்கேல் ரீச் இருக்கோ, ஆர்டிஸ்டிக் சினிமாக்கு ஒரு சின்ன ஸ்கேல் ரீச் இருக்கோ, அதே மாரி தான் இங்கேயுமே. சோ இப்ப இவங்க பண்ற கன்டென்ட் எல்லாமே அந்த ஒரு 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 வைட் ஸ்கேல்ல இருக்கப்போ, ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இத பார்க்கிறப்போ, அவங்க இதோட ரிட்டர்ன் டைம் அதிகமா இருக்கு. ஏன்னா, காமன் பீப்பிளா பார்க்கிறப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஃபன்னான ஒரு விஷயம். ஓகே. சோ அவங்க ஃபன்னா தான் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மென்ட் வேல்யூ. சோ அது எதுல இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்த மாரி ஒரு நமக்கு வந்து கிரிஞ்சா, மொக்கையா இருக்க ரீல்ஸ்லாம் நார்மல் ஆடியன்ஸா பார்க்கிறப்போ, அவங்க கண்ணுக்கு அது ஒரு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மென்ட் சும்மா ஒரு 30 செகண்ட் ஒரு ஒரு அது சிரிப்புலாம் நமக்கு வராது. ஆனா அவங்களுக்கு வரும். ஓகே சிரிப்பு வருது. ம், ஓகே நல்லா ம், இருக்கு. சோ அப்படின்ற கட்டத்துல அதனால தான் அல்காரிதம் அவங்களோட இத புஷ் பண்ண அவங்களுக்கான அந்த ஃபேம் அதிகமாகி, அவங்க வந்து இப்ப நீங்க சொல்ற அந்த ஒரு பேஜஸ்ல இருக்காங்க. ஏன் ரியல் டேலண்ட்ஸ் வந்து வரல இதாகுதுன்னு. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மள மாரி ஆட்களுக்கு வர அந்த ஒரு நீங்க சொல்ற அந்த சலிப்புத்தன்மை இப்படிதான் வரும். ஏன்னா, இப்ப நான் வந்துட்டு இப்ப என்னன்னா அது வந்து எப்ப அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வரும்னா, உங்க ஃபீட் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. நீங்க தான் அந்த ஃபீடோட கண்ட்ரோலுக்கு போவீங்க. சோ அதுதான் இப்ப இத எல்லார்ட்டயுமே சொல்றதுதான். அட் திஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் அதாவது இப்ப சோசியல் மீடியால நீங்க இருக்கீங்க அப்படின்னாலே, உங்க லைஃப்ப டிசைட் பண்றது நீங்க கிடையாதுன்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். உங்க லைஃப்ல என்ன நடக்குது? நீங்க என்ன சாப்பிடணும்? நீங்க என்ன வாங்க போறீங்கன்ற எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அந்த சோசியல் மீடியா தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு சும்மா அப்படி ரீல்ஸ தள்ளிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு ஆட் வரும். ஒரு ஷூக்கான ஒரு ஆட் வருதுன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்னீக்கர்ஸ் அவன் வந்து புதுசா லான்ச் பண்ண ஒரு ஷூனா, அவன் இப்ப ரேட் வந்து கம்மியாவே வச்சிருக்கான் அப்படின்றப்போ, உங்க மைண்ட் டக்குன்னு வந்து சரி ஓகே அத வாங்கலாமா அப்படின்னு அந்த ஒரு தாட் வந்து உங்க மைண்டுக்குள்ள வந்து சேர்ந்துரும். கிட்டத்தட்ட இன்செப்ஷன் மாரி தான். சோ உங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் வந்துரும். நீங்க அப்புறம் திரும்ப அப்படியே அடுத்து நீங்க இப்போ அதான் சொல்றேன் திரும்ப அந்த ரிட்டென்ஷன் டைம்ல இப்ப நீங்க அந்த ஷூவே ரொம்ப நேரம் பாக்குறீங்க அப்படின்னா, அந்த அல்காரிதமுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகே சோ இந்த யூசருக்கு அந்த ஷூ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணும்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே மாரியே வேற ஒரு ஷூ உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கும். இது வந்து நான் சொல்றது எல்லாமே ஒரு நார்மலான விஷயமா இருக்கலாம். இல்லன்னா நீங்க நம்ப முடியாத மாரி இருக்கலாம். சோ அதனால தான் சொல்ற மாரி சோசியல் எலமெண்ட்ன்ற சீரிஸ் பாருங்க. எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு யூசருக்குமே பர்ட்டிகுலரா அந்த அல்காரிதம்னு ஸ்பெசிஃபிக்கா வேலை செய்யும். இப்ப எப்படின்னா, இப்ப லொகேஷன்ற எனக்கு வந்து என் ஃபீட்ல என்னென்ன வரும்ன்றது அதுக்கு தெரியும். நான் வந்து எதுக்கெல்லாம் அதிகமா லைக் போட்டேன். நான் எதெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்தேன். இப்ப இவனுக்கு இந்த கன்டென்ட் புடிச்சிருக்குன்னா, இந்த கன்டென்ட் புஷ் பண்றது இது வந்து நான் விசிபிளாவே நான் நோட்டீஸ் பண்ணது எப்பன்னா, இப்ப நான் ரீசென்ட்டா தான் நான் வந்து இந்த ஃபார்முலா 1க்குள்ள நான் வந்து அடிக்ட் ஆனேன். ஒரு அரவுண்ட் ஒரு 2 மந்த்ஸ் பேக் தான். இப்ப கடந்த 2 மந்த்ஸாவே என் ஃபீட் வெறும் ஃபார்முலா 1 மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அகைன் சினிமா இருக்கும். ம், ஏன்னா நான் சினிமாவ ம், ஃபாலோ பண்றப்போ இந்த 2 மட்டும் தான் என் ஃபீட்ல இருக்கு. ஆனா நான் ஃபார்முலா 1 பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அப்பன்னா 1 மண்ணும் தெரியாது. என் ஃபீட்ல ஒரு வாட்டி கூட ஃபார்முலா 1 என்னன்னு வந்தது கூட கிடையாது. ஆனா இப்போ அதோட ஃப்ரீக்வென்சி அதிகமானதுக்கு காரணம், சம்வேர் அரவுண்ட் எல்லாமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். நீங்க நம்புறீங்களா, நம்பலையான்னு தெரியல. பட் ஆனா அதுதான் உண்மை. இப்ப நீங்க Netflixல பார்க்குற அந்த சீரிஸ் வந்துட்டு உங்களுக்கு Instagramல திரும்ப வருது அப்படின்னா, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். யூசுவலாவே ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்ப நீங்க Googleல போயிட்டு ஒரு விஷயம் சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு Amazonல வந்து அது காமிக்கும். இல்லன்னா நீங்க Amazonல சர்ச் பண்ற விஷயம் Googleல வந்து காமிக்கும். ஏன்னா, எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரே திருட்டு பசங்க தான் அவனுங்க எல்லாருமே. சோ அவனுங்க எல்லாருமே வந்து அந்த கனெக்டடா இருக்கப்போ, உங்களுக்கு அது திரும்ப திரும்ப வரப்போ, நீங்க அது எப்ப அது ரியலைஸ் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு அந்த சலிப்பு தன்மை வரும். என்னடா நம்ம வாழ்க்கை இவன் யார்றா டிசைட் பண்றது? நம்ம தான் டெக்னாலஜிய யூஸ் பண்ணுமே தவிர, டெக்னாலஜி நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு ஃபீல் வரும். அது வந்துச்சுன்னா தான் நம்ம அந்த சோசியல் டீடாக்ஸ்ன்றத எடுப்போம். ஆனாலுமே என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராலயும் சோசியல் டீடாக்ஸ் ரொம்ப நாள்லாம் பண்ண முடியாது. பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது திரும்ப இழுக்கும். அதுதான் வந்துட்டு இந்த இந்த ஒரு சோசியல் மீடியாவோட ஒரு பவர்ன்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் யூ கெட் இன் தேர்னா ஐ மீன் லைக் யூ கான்ட் ஈசிலி கெட் அவுட் ஆஃப் இட். அது கிட்ட ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் தான். நான் இதுவரைக்கும் என் பெர்சனல் லைஃப்ல நான் நெறைய பேர் இந்த மாரி டீடாக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காங்க. ஆனா யாருமே முழுசாலாம் வெளில போனதில்ல. மிஞ்சி போனா 1 நாள், 2 நாள் அவன் தாக்கு பிடிப்பான். ஓகே அப்பா டீடாக்ஸ் பண்ணிட்டேன். 1 நாள், 2 நாள்ல. திரும்ப 3ஆவது நாள் வந்துருவான்.
இதுல எனக்கு என்னன்னா அவன் போறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் போறதுமே ஒரு ஸ்டோரி போட்டு போவான், ஏதோ அவனை யாரும் தேடிட்டு இருக்க மாதிரி. கைஸ் கைஸ் நான் என்ன 2 யாரும் days தேடாதீங்க ஜியா guys. கிரியேட் பண்ண போறேன். ஆமா டேய் உன்னை யாரா நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். நான் வந்து 2 days ஜியா கிரியேட் பண்ண போறேன் கைஸ் அப்படின்ட்டு அவன் போயிருவான். சோ அது ஆனா திரும்ப அவன் 2 days தாங்க மாட்டான், மிஞ்சி போனா 1 dayல கூட ரிட்டர்ன் வந்துருவான். அவன் வந்துட்டு திரும்ப அவன் அதான் சொல்றல, அதுதான் அந்த ஒரு அடிக்ஷனோட அந்த ஒரு விஷயமே. ஓகே நான் ரொம்ப பேசிட்டேன். நீங்களாம் அடுத்தடுத்து பேசுங்க, அதுக்கப்புறம் அப்படியே பாயிண்ட்ஸ் நான் வந்து வைக்கிறேன். ஓகே ஓகே. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி லோகேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறது சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே நம்ம கான்வர்ஸ் பண்ணும்போது, இந்த ஷேர் பண்ணும்போது அவங்கவுங்களோட அந்த மென்டாலிட்டி வந்து சோஷியல் மீடியான்னு வந்தோடனே மாறிக்கிறதும் சரி. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவனே யாரும் மீட் பண்ணும்போது, இப்போ அவன் ஏதோ ஒரு விஷயம் போட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாகுதுன்னா அவனோட அந்த எப்படி சொல்கிற அவனோட அந்த ஆட்டிடியூட், என் மேலே காட்டுற ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுறதோ சரி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம விஷயத்துல நம்ம மேனேஜ் பண்றது, நம்மளை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு என்னன்னா ஒரே ஒரு ரியலைசேஷன் பட்டன் மாதிரி தான். நம்ம ஒரு செகண்ட் வந்து இது யோசிச்சா இது நம்ம ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் லைஃப்ன்றது ரியல் லைஃப் பக்கத்துல இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ அது ரியலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? அதை வந்து பிரிச்சு பாக்குற அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு வந்து இப்போ இது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஆன்லைன் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. பாதி பேர் வந்து ஆன்லைன் கண்டிப்பா லைஃப்ல ரியல் பக்கமே லைஃப்லயே இல்ல. வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் 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 அதான். பாதி பேர் ஆன்லைன் லைஃப்ல ரியல் லைஃப்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இல்ல சிம்பிள் தான். இப்ப எல்லாருக்குமே இப்ப சோசியல் மீடியாவில் வந்தோன்னா ஒரு சிம்பிளான ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. என்ன சொல்லு, எல்லாருக்குமே இந்த செலிபிரிட்டி மென்டாலிட்டின்னு ஒண்ணு வந்துச்சு, புரியுதா? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குசின் போயிட்டு ஒரு அதான் ஹோட்டல் போயிட்டு ஒரு ஸ்டோரி போட்டாலும் அவ்வளவுதான், அன்னைக்கு அவன் தான் பெரிய பிஸ்ட் மாதிரி நினைச்சுக்குவான். பாத்தியாடா நான் இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், நீ வந்து இன்னைக்கு வடக்கறி தான் சாப்பிட்டுருக்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அவ்வளவுதான். ஐயா அந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் விடியா பாவம். ஐயா ஐயாவை யாரோ பலமா அட்டாக் பண்றாரு ஐயா. அதான் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இல்ல நான் என்னோட சர்க்கிள்ல நிறைய பேர் இருக்கானுங்க, அதனாலதான் நான் கொஞ்சம் வன்மத்தோட தான் நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஓகே தானே. சரி சரி. கரெக்ட் தான். அதான் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருமே வந்து ப்ரோ திங்ஸ் ஈஸியர் எடிட் தான், எல்லாம் எடிட்ல இருக்க மாதிரி நம்ம வந்து நம்ம தான் மாசா இருக்கட்டும் ஒரு வீடியோ எடுத்து போடுறா அப்படின்னு. லோகேஷ் சொன்ன மாதிரிதான் ஒரே ஒரு நாள் வந்து சும்மா இந்த வெனஸ்டே ஆஃபர் கேஎஃப்சில போடுவானுங்கல்ல, அது எப்பவுமே சும்மா பாத்துக்கிட்டு இருப்போம். நான் என் ஃப்ரெண்டும் போகலாம் மாட்டோம். எங்க ஊர்ல இப்பதான் திறந்து ஒரு 2-3 months ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணிருக்கானுங்க. சும்மா ஒரு நாள் போய் சாப்பிட்டு வருவோம்டான்னு சொல்லி இப்போ வந்து வெனஸ்டே ஆஃபர் வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணிருந்தானுங்கன்னா 15 piece சிக்கன் 399 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க. நான் உடனே டே பரவாயில்ல டே நீ ஒரு 200 போடு, நான் ஒரு 200 போடுறேன்டா, போய் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்ப வந்து டே பரவாயில்லையடா வெனஸ்டே ஆஃபர் நிறைய வரும் போலயே. அப்பதான் நாங்க வந்து திங்க் பண்றோம் வெனஸ்டே ஆஃபர். ஏன்னா எங்க ஊர்ல கேஎஃப்சி கிடையாது. நான் எங்கேயும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தஞ்சாவூர் போனாலோ திருச்சி போனாலோ சென்னை போனாலோ தான் கேஎஃப்சி பத்தி எல்லாம் யோசிக்கணும். மத்தபடி கேஎஃப்சியோ ஃப்ரைட் சிக்கனோ கிடையவே கிடையாது எங்க ஏரியால. எங்கேயோ லோக்கல்ல எதுனா போட்டிருப்பாங்க. அதான் நல்லா இருக்குடா வெனஸ்டேல அப்படி ஆஃபர் வரும் போல. என்னன்னா ஆமாண்டா அப்படின்னு ஃப்ரெண்டும். அப்புறம் பார்த்தா FB ஸ்க்ரோல் பண்ணிருக்கேன், செகண்ட் டே வெனஸ்டே தலைவன் வரான், 15 piece chicken again this offer again 50% ஆஃபர் அப்படின்னு. எனக்கா என்ன மறுபடியும் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்கடா அப்படின்னு. சரி நான் போய் சாப்பிட்டு வந்துடும்டா வாடா அப்படின்டா. ஒரு சாப்பிட்டு வந்தோம். பார்த்தா இன்னைக்கு காலையில FB ஃபீட் ஓபன் பண்ற 15 piece 399. என்னடா நீங்க எல்லா வெனஸ்டேவும் இறக்க விட்டு அனுப்புறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் இதே ஆஃபரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போயிட்டே நீ போய் பாருங்க. அப்புறம் வெனஸ்டே 3-4 வெனஸ்டேவா அந்த 15 piece வந்து 399 போட்டுட்டு இருக்காங்க போல. இவனுங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து அவரு சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஏரியாலாம் என்னோட அம்மா ஊர் அப்பா ஊர்லாம் ரொம்ப ரிமோட் ஏரியானா எதுக்குமே ஆக்சசிபிலிட்டி கிடையாது. இப்பதான் ஃபைபரே வந்திருக்கு எங்க ஊருக்கு. அப்படின்னா பாருங்க, இப்பதான் ஃபைபரே வந்திருக்கு. இப்பதான் ஜியோ வந்து 5 point சிக்னலே கிடைக்குது. நான் இதுக்கு முன்னாடி டவுன்ல இருந்தேன், 10th 12th படிக்கிற வரையும் டவுன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஊரோட வந்துட்டோம், செட்டில் ஆயிட்டோம் எங்க சொந்த ஊர்ல. இந்த ஊர்ல வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை. இப்பதான் ஜியோவே டவர் கிடைக்குது, இப்பதான் வந்து ஃபைபரே வந்திருக்கு. ஸோ
ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் அந்தான போனீங்கன்னா இப்ப அப்படியே மாடர்ன் சிட்டியா டெவலப் ஆயிட்டே இருக்கு. இந்த ஸ்விக்கி உள்ள வருது, ஜொமேட்டோ உள்ள வருது, நோட்டிபிகேஷன் வரும் 12 மணி ஆயிடுச்சுன்னா, மாப்பிள்ள பிரியாணி இருக்கு வரீங்களா அப்படின்மா. என்னடா காசு இல்லாம உட்காந்து, காசு இருக்கிறப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, காசு இல்லாதப்ப பெங்களூர்ல இருந்தப்ப என்னாச்சு, இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும், காசு இருக்காது கையில. சிம்பிளின்னு ஒரு ஆப் இருக்கும் ப்ரோ, 1500 ரூபா நமக்கு வந்து கடன் கொடுப்பான். 1500 ரூபா நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கிரெடிட் மாதிரி நம்ம மாசம் மாசம் பண்ணிட்டு பே பண்ணிடுறோம். நான் வந்து சாப்பிடறதுக்காகவே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டோம். பில்லு எகிரிடுச்சு. நான் ஏன்னா அப்ப கையில கொடுக்க மாட்டோம்ல காசு, மந்த் எண்ட் தானே கொடுக்க போறோம். என்னடா இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எல்லாடே காசை கொடுக்கடா, எல்லாம் 3 பேரு தின்னீங்க எல்லாம் காசை கொடுக்கறாங்கிற மாதிரி கடன் வாங்கியாச்சும் சாப்பிடணும்ன்ற லெவலுக்கு டெம்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாமே. நம்ம சொல்ல போனா டெஃபினட்டா நாளைக்கெல்லாம் நம்ம டவுன், அதுவும் சிட்டி சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசம். சென்னை இந்த மாதிரி ஏரியாலாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்றதே டிசைட் பண்ண போறதே அந்த ஃபுட் ஆப் தான். அது கண்டிப்பா அதுக்கு பயங்கரமா இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான அதுக்கான அது ஒரு அதான் ட்ரையல் தான். அந்த நம்ம நோட்டிபிகேஷன் எல்லாம் முன்னாடி எப்படி வரும், ஹே ஹரி அப் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கோம். இப்பெல்லாம் மச்சான் சாப்பிடுறியாடா இல்ல, அது நடுவுல அந்த ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுல ஜொமேட்டோல, அதுல இருந்தா இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா 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 தமிழ் பீப்புள் அப்பீஸ் பண்றதுக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி. ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவனுக்கு அப்படியே மீமே அப்படியே மீமா தான் அவனுக்கு போடுறானுங்களே, அந்த அளவுக்கு வந்து அப்பீல் பண்றாங்க. அந்த மீம் இப்ப எது ஃபேமஸா மீமா போயிட்டு இருக்கோ அதை அப்படியே போட்டு இந்த மாதிரி. ஆனா அதான் இப்ப நீங்க சொன்ன கரெக்ட், அந்த டைம் அது சாதாரண நோட்டிபிகேஷனே கிடையாது ப்ரோ. அது நீங்க 1 மணி 1:30 மணிக்கு மச்சான் என்ன பசிக்குதா, ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படியே நார்மலா நம்ம மைண்ட் ஹிப்னடைஸ் பண்ற மாதிரியே அந்த நீங்க சொல்றப்ப அது இதா இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன 1:30 மணிக்கு கரெக்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்ன நோட்டிபிகேஷன் வரும்னா, மச்சான் பசிக்குதா, பிரியாணி இருக்கு, ஆர்டர் பண்ண, ஃப்ரீ தான் ஆஃபர், 50% ஆஃபர், ஆர்டர் ஃப்ரீ தான் உனக்கு டெலிவரி அப்படின்னு வந்துரும். ஆமா இல்ல நீங்க இன்னும் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பர்சனலைஸ் மெசேஜா அனுப்புவான். அங்கதான் வந்து எப்படி இருக்குன்னா பேர் சொல்லுவான். இல்ல இப்ப லுகேஷ், நாங்க லொகேஷன்ல பசிக்குதா, இன்னும் ஆர்டர் சாப்பிடாம இருக்கீங்க, வாங்க ஒரு ஆர்டர், என்ன சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு. இப்போ இப்ப எனக்கு இப்ப நான் வந்து இதுக்குனே நான் பண்ண மாட்டேன். எனக்கு தான திமுற ஒரே, நீ என்னடா சாப்பிட சொல்றது, நான் இதுக்குனே கொண்டு வர மாட்டேன். நீ சூத்த மூளை எங்களுக்கு தெரியுங்கறா. அதான் ஆனா சாமானியனா பாக்குறப்ப அவனுக்கு டக்குன்னு டெம்ப்ட் ஆகும். கண்டிப்பா டெம்ப்ட் ஆகும். இப்போ சரி வாங்க ஒரு ஆர்டர் போடுவோமா, வாங்க போடுவோம், சரி அந்த இது அப்படியே ஒரு ஆர்டர் போடுவோம்னு போட்டுருவானுங்க. சோ இதுவே நான் திரும்பவும் அரிச் பண்றதுதான். எல்லாருமே சோசியல் எலிமெண்ட் பாருங்க. நான் என்ன ஆச்சுன்னா அதை பார்த்து நான் வந்து ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக் வர அளவுக்கு எனக்கு வந்து போச்சு. ஏன்னா நம்ம சிம்பிளா ஒரு போன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி அவனுங்க எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு ஒரு டெடிகேட்டட் டீம் நம்ம எப்படி யோசிக்கணும்ன்றத முதற்கொண்டு மாத்துறான்னா, அப்போ அது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயங்கரமான ஒரு பயமான விஷயமா தான் இருந்துச்சு. எல்லாம் ஏஐ வந்தா எப்படிலாம் நடக்கும்னு பார்த்தா, ஏஐ வரதுக்கு முன்னாடியே எப்படிலாம் பண்றானுங்க அப்படின்னா, நம்ம வந்து இலுமினாட்டி உண்மைதான் ப்ரோ. இலுமினாட்டி உண்மைதான் ப்ரோ. இல்ல அதுல வந்து சூப்பரா என்ன பண்றாங்கன்னா, வெறும் இதை மட்டும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி மட்டும் சொல்லாம என்ன ஒன்னா ஒரு ரியல் லைஃப் ஒரு சிச்சுவேஷன் எடுப்பானுங்க. இப்ப எப்படி இருக்கும்னா, ஒரு பிலோசபிக்கலா ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அந்த ஃபேமிலில ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பான். ஓகேவா, அந்த டைம் வந்து அந்த அமெரிக்கால அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும், எலெக்ஷன் மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, இந்த சோசியல் மீடியால என்ன ஆயிரும்னா, அவன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே மொத்தமா மாறிடும். அவன் அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு அவன் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டாவே பேசுற அளவுக்கு அந்த சோசியல் மீடியா வழியா அவனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானுங்க. இது அவனுக்கு எதுக்கு சொல்லுவானுங்கன்னா, கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றதுதான் சொல்லுவானுங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலா ஒரு இது இருக்கு. நான் கொஞ்சம் சாரி, நான் டக்குன்னு ஒரு டிவேட்டா இருந்தா, பட் ஒரு விஷயம் என்னன்னா, தெர் இஸ் திஸ் திங். ஆக்சுவலா யூரோப்ல வந்துட்டு Facebook மேல வந்து ஒரு கேஸ் போட்டானுங்க. என்ன பண்ணானுங்கன்னா, அங்க ஏதோ ஒரு கண்ட்ரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த டைம் எலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு பார்ட்டிகுலர் பார்ட்டி என்ன பண்ணானுங்கன்னா, Facebookல வந்து கேம்பெயின் பண்ணானுங்க. சோ Facebookல இருந்து எப்படி கேம்பெயின் பண்ணிருப்பானுங்கன்னா, யூஎஸ் 2016 ட்ரம்ப் எலெக்ஷன் அப்பதான் அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகான்னு ஒரு நம்ம ஊர்ல பைபேக் இருக்குல்ல, நம்ம ஊர்ல பைபேக் இருக்குல்ல, இப்ப நம்ம பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நடத்துறாருல, அந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகான்னு ஒரு கம்பெனி கூட டை அப் வச்சு உண்மையா நடந்திருக்கு ப்ரோ. அந்த ஜோக்கர் உண்மையா நடந்திருக்கு. யுஎஸ்ல வந்து பிரசிடென்ட்டுமே ஆயிட்டானே அப்படி பண்ணி. அது ஃபுல்லா சோஷியல் மீடியா டைலமா தான். அது ஃபுல்லாவே வந்து அவனுக்கு அந்த சோஷியல் மீடியா அவன் என்ன பண்ணிருக்கான், சோஷியல் மீடியால அவனை வந்து அவன் பண்ற ஜோக்ஸ் எல்லாமே அப்போ இருக்கிற மைண்ட் செட்ல வந்து பாக்குறப்போ, எவ்வளவு கேஷுவலா இருக்காரு இவரு, ட்ரம்ப் அப்படித்தானே பார்த்தானுங்க, ஜோக்கரா எவனுமே பாக்கல. இவெல்லாம் வந்தான்னாக்கா பயங்கரமா அவன் ஆயிட்டான், பிரசிடென்டாவே ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அது ஒரு விஷயம். அது எப்படின்னா இந்த மக்கள்கிட்ட அந்த ரிலேட்டபிலிட்டின்ற ஒரு ஃபேக்டரை கொண்டு வரானுங்க பாத்தீங்கன்னா, இப்ப எப்படின்னா இப்ப நார்மலா இப்போ ஒருத்தவங்க போயிட்டு தோசை சுட்டாங்கன்னா இங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஆளு தோசை சுடுறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட வேண்டியது. யாரையோ நீங்க அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் இல்ல ஆகுது. இல்ல நான் வந்து இனிமேதான் அட்டாக்கே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்கே தமிழ்நாடு எலெக்ஷன்லயுமே அது இப்ப என்ன யாரையும் நான் குறிப்பிடலாம் வரும்ல. ஆனா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. சில பல தலைவர்களை வச்சு அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர்னு ஒண்ணு ரொம்ப கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. இவங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். இவங்கள்ட்ட பெரிய காரு அந்த மாதிரி சொத்து சுதந்திரம் பெருசாலாம் இல்ல. இவங்களும் உங்களை மாதிரி டெய்லி தோசை திங்கிறவங்க தான். இவங்க டெய்லி உங்களை மாதிரி பேர் என்ன வேலைக்கு போறவங்க தான். அப்படி இப்படின்னா ரொம்ப அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் ஒண்ணு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன சொல்றது, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்றேன்றது ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இதுதான் பப்பு யார் ராகுல வந்து பப்புன்னு சொல்லிட்டு இருந்த இதே கம்யூனிட்டி தான் இப்போ கிரேட்டஸ்ட் லீடர்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஆள் அப்பையில இருந்தே அதே மாதிரிதான் இருக்காரு. ஆனா அப்போ வந்து மோடி வந்து கவர்மெண்ட் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம், மோடி கவர்மெண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் ராகுல் மேல இருக்கிற வந்து பெரியதே பப்பு. அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. எங்க சோசியல் மீடியால எடுத்தாலும் ராகுல் அட்டாக் தான். எங்க உள்ள போனாலும் ராகுல் அட்டாக் தான். ஆனா அந்த ஆளு வந்து அதை அப்படியே அந்த ஆளு கிரியேட் பண்ணிட்டான். அந்த ஆளு அப்படியே திருப்பி தலைகீழா போட்டு இப்ப வந்து மோடி எல்லாம் ஜோக்கர்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ராகுல் பண்ற ஒவ்வொரு மூவுமே அப்படியே கன் மாதிரி இருக்கு. இதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? ராகுல் அப்படியேதான் இருக்காரு. ராகுல வந்து அப்போ வந்து அவனுங்க அப்படி போர்ட்ரேட் பண்ணானுங்க. அந்த ஜோக்கர் மாதிரி, ராகுல் ஜோக்கர் மாதிரியும், மோடி தான் வேர்ல்டுலயே பிரில்லியன்டான லீடர் மாதிரியும் பண்ணானுங்க. அந்த ஆளு மைக்ரோசாஃப்ட் ஓனர் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஓனர்ட்ட உட்காந்து போட்டோ எடுத்து காட்டி, உங்க போட்டோ எடுத்தாக்கா இது உங்க போட்டோவெல்லாம் காட்டிடுன்னு அந்த ஆள்கிட்டே அவன் சொல்றான். அந்த ஆளு என்ன மனநிலையில இருப்பான்? அந்த அளவுக்கு இதுதான் ப்ரோ. இது கிரியேட் பண்றாங்களாம் கிடையாது ப்ரோ. இது வந்து யார வேணாலும் எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணிடலாம் ப்ரோ. அவ்வளவுதான். அவன் சின்னதா ஒரு ஆக்ட், அவன் பண்ற சின்ன ஒரு விஷயம் அப்படி இது பண்ணுவான். இது நம்ம ஊர்லயும் நடக்க போகுது. இது வந்து யார் இதுல அடி வாங்க போறாருன்னா நம்ம இளைய தளபதி வராரு. பயங்கரமா அடி வாங்குவாரு. ஏன்னா டிஎம்கே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம மோனோபோலி. அடி வாங்குறாரா இல்ல அவரை உரியறதுக்குன்னு தனியா ஒரு டீமே இருக்கு. பேர் என்ன, அவரு டெய்லியும் இந்த மாதிரி சிக்கன் சப்பாத்தி சாப்பிட்டாரு. அவரு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது வாஷ்ரூம் போக தெரியாது. அப்புறம் நான் தான் போய் ப்ரோ. மோனோபோலியா ஒரு இடம் இருக்கு ப்ரோ. இப்ப ஏடிஎம்கே வந்து அவ்வளவு எல்லாம் கிடையாது. ஏடிஎம்கே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்லாம் எனக்கு தெரியல. சோசியல் மீடியா சைட்ல அவனுங்க ஆளுங்க தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐடி விங் ஏடிஎம்கேன்பாங்க. அது யாருன்னு யாருக்கும் தெரியாது. இல்ல ப்ரோ, அது சரி வேணாம் விடுங்க. ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும். நான் ஒருத்தரை கொண்டு வந்தேன். சரி வேணாம் விடுங்க. அது உங்களுக்கு தெரியல. அதுதான் ரொம்ப பொலிட்டிக்கலா பேசி என்ன மாட்டி விட்டுறாங்க. இல்ல இப்ப வந்து நம்ம ஊர்ல நார்த் இந்தியால இப்ப நம்ம பாத்துட்டோம் கண் கூட அந்த சோசியல் டைலமா. நம்ம ஊர்ல வந்து ஈக்குவலா வெயிட்டான இருக்க ரெண்டு பார்ட்டி வந்து இருக்க போகுது. விஜயும் அவனோட ஐடி விங்க பயங்கர ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காரு. இந்த சைடு டிஎம்கே அதை விட பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட ஐடி விங்க. இது யார் எப்படி மேனிபுலேட் ஆக போகுதுன்றது எலெக்ஷன் வந்தா இது நம்ம ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஏன்னா நம்ம மேனிபுலேட் ஆகிற ஸ்டேஜ்ல இல்ல. பட் ஆனா இவனை பத்தி இவன் சொல்றது எல்லாம் இருக்குல்ல. இது எவன் சோசியல் மீடியால அதிக காசு செலவு பண்றானோ அவன் பயங்கர ஓட்டல்வான்றதுதான் இப்ப இருக்கிறது. இல்ல ப்ரோ, அது எப்படின்னா இன்னொரு 15 வருஷத்துக்கு அது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஜெனரேஷன் வந்து முக்காவாசி ஓட்டர்ஸ் ஆயிடுவானுங்க. அதுதான். ஆமா, இப்ப யங்ஸ்டர்ஸ் ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம். யங்ஸ்டர்ஸ் இப்போ ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம். லிட்டரலா எப்படின்னா ஒரு க்ரூமிங் மாதிரி போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா க்ரூமிங் மாதிரி. புரியுதா? இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு சொல்லி இப்ப வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இப்ப சேஞ்ச் ஆயிடும். அப்ப வந்து மாறிடும் ஃபுல்லாவே இப்போ பொலிட்டிக்கல் அரீனான்றது. ஆமா, இப்பதான் உடனே வராது. இப்ப உடனே இப்ப 2026 கண்டிப்பா மாறாது. மேபி ஒரு 2040 வரைக்கும் நம்ம அண்ணா சரி வேணா விடு, அண்ணா சரி வேணா விடு. இல்ல இப்ப வந்து என்ன படிப்பானுங்கன்னா அந்த வார்ன்றது நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும்ல. நம்ம இப்போ சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ற நமக்கு தெரியும்ல எது ஹேப்பனிங்கா இருக்கு. டெய்லி ஹேப்பனிங் என்ன, எலெக்ஷன் வந்துருச்சுன்னா எலெக்ஷன் இப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறது முடியல வரைக்கும் ஹேப்பனிங்கா என்ன நடந்திருக்குன்றது மாதிரி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுல முடிகிற வரைக்கும் எந்த பார்ட்டி ஹேப்பனிங்கா இருந்திருக்குன்றதுதான் அது. அது அவனுக்கு பிளஸோ மைனஸோ, ஆனா அவனோட டாக் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா இருக்கணும். அது அவனுக்கு ஓட் கெயின் பண்ணதோ இல்லையோ அதுல வந்து பயங்கரமா அடி வரும். ரெண்டு பேரும் அடிச்சுப்பானுங்க.
அதுதான் சொல்றேன் நானு. சோ அந்த வார் கண்டிப்பா இருக்கும். இது ஓட்ட வந்து டிசைட் பண்ணுமா எனக்கு தெரியல. பட் ஆனா சோசியல் மீடியால வந்து அந்த மேலோட்டமா அந்த அந்த சாயம் இல்ல பூசுற இல்ல மாதிரி இப்போ வந்து அது சோசியல் இல்ல மீடியா. ஓ எனக்கு வந்து நீங்க டிசைட் பண்ணுமா தெரியல, அதுதான் டிசைட் பண்ணோம், அதுதான் ஃபேக்டே. இதுக்கப்புறம் வந்துட்டு ஓவராலா இப்போ ஜோயல் ப்ரோ சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து மொத்தமா களமே மாறதா ஆரம்பிக்கும். நீங்க வந்து டைரக்டா போயிட்டு கேம்பெயின் பண்றதுனா சரி, நீங்க எத்தனை பேரை அட்ரஸ் பண்ண முடியும் இப்போ டைரக்ட் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் போறப்போ. பட் அதுவே நீங்க கஷ்டப்பட்டு அப்படியே அப்படியே வேர்வை சிந்தனா போய் போறதுக்கு நீங்க அழகா ஒரு வீடியோ சும்மா ஒரு சோசியல் மீடியால போட்டு விட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அது எத்தனை பேர் இன்னும் அதிகமா பாப்பாங்க. விஜய் விஜய் அததானயா பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அதான் வரைக்கும். சொல்றேன். இப்போ ஆப் இல்ல லான்ச் அதான் சொல்றேன். பண்றதுல இருந்து இப்போ கட்சி லான்ச் பண்றதுல இருந்து எல்லாமே ஆன்லைன் தான். அதான். சோ அப்ப வந்து அவன் இப்ப வந்து விஜய் வந்து நேர்ல போய் கேம்பெயின் பண்றதோட அந்த எஃபெக்டிவ்னஸோட அது இருக்கும் நான் இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலா தான் அந்த சோசியல் மீடியா அந்த பிரசன்ஸுமே வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் ஐயா, வந்து இன்கிரீஸ் பண்றது. நீங்களாம் நாட்டு எலெக்ஷனை பத்தி பேசுறீங்க. நான் காலேஜ் எலெக்ஷனுக்கே அதான் பண்ணோம். அதான் கேமரா விஜய் விஜய் காலேஜ் சொல்லுவாரு எலெக்ஷனுக்கே நாங்க அதானே பண்ணோம். அதுதான்யா இப்ப போஸ்டர் ஹாப்பனிங்கா வீடியோ இருக்கிறதே தானே அதானே. பண்ணோம் நாங்க. அந்த அதுதான் சைடு அதுதான் இப்போ யாருமே உங்க டீம் வந்து ஹாப்பனிங்கா ஆப்போசிட்டா இருக்கா? நிக்கிறவனுங்க இல்ல, ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவனுங்க ஆக்சுவலி எப்படி சினாரியோ இருந்துச்சுன்னா, அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடில இருந்தே அவங்க கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு எல்லா ஜூனியர்ஸும் கவர் பண்ணி எல்லாம் பேசிட்டானுங்க. பட் வந்து நாங்க வந்து அது பேச ஆரம்பிக்கல. ஏன்னா அப்போ நாங்க கரண்டா இதுல இருந்ததுனால வந்து இல்ல பேசக்கூடாது, ஹாஸ்டல்ல வேற ஏதோ நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்படி இருந்தாங்க. சரி ரைட்டு, இப்போ நாங்க தான் ஒரு மாதிரி லோவர் இதுல இருந்துச்சு. அது அப்படியே நாங்க அந்த டேபிளை ஷிஃப்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அதான் அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த ஹாப்பனிங் விஷயங்கள் தான். அது ஒன்று பண்ணோம். வீடியோ கேம்பெயினிங் பண்ணோம். அதான் இந்த மாதிரி அந்த சைடு எவனுமே எடிட்டர் இல்லை, எவனுமே இல்லை. இந்த சைடு நான் இந்த மாதிரி இது வீடியோஸ் எடிட் பண்ணுறது சரி, இந்த ஸ்லைட் ஷோ போட்டு காட்டுறது. ஸோ அதை வந்து ஒரு ஹாப்பனிங் டாக் இது பண்ணி தான் வந்து நாங்கள் காலேஜ் எலெக்ஷனே அப்படி தான் இருந்துச்சு. அப்போது கண்ட்ரி எலெக்ஷனு என்ன பேசு, கிரவுண்ட் லெவலே அதான் நடக்கும். அதுதான் ஆஸ்கிலேஷன் ஓட்ஸ் இருக்கும்யா. ஆஸ்கிலேஷன் ஓட்ஸ்னாக்கா அதான் அதுதான் நெக்ஸ்ட் எலெக்ஷனே கண்டிப்பா அதை மாறாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு இன்னொரு 20 years ஆயிடும் ஈஸியா. கண்டிப்பா அதோட இம்ப்ரெஷன் இருந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அது எப்படின்னா அதான் க்ரூம் ஆயிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம ஒருத்தவன டம்மி ஆக்குறதும் லீடர் ஆக்குறதும் சோசியல் மீடியால நினைச்சா முடியும். கண்டிப்பா 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 நம்மளாதான் இப்போ அதான் இப்போ நிலேஷ் சொல்லிட்டு இருந்தார்ல, நிலேஷ் வந்து ஹாப்பனிங்கான திங்ஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொன்னார்ல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஏ சைடுன்னு தெரியும், நீங்க வந்து பி சைடு லூகேஷ் பி சைடுன்னு தெரியும், சி சைடுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆஸ்கிலேஷன். அவங்க வந்து 2 பேருமே கரெக்டா இருப்பாங்க. நிலேஷும் எனக்கு பிடிக்கும், லூகேஷும் எனக்கு பிடிக்கும், யாருக்கு ஓட் பண்றது. இப்போ இத தீர்மானிக்கிறது இந்த ஹாப்பனிங்கான விஷயம் சோசியல் மீடியால அவனுக்கு தான். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒண்ணும் இல்ல, அதான் இப்போ என்னோட அந்த டீம் நான் சப்போர்ட் பண்ண டீம் வந்து ஹாஸ்டல் பசங்களா இருந்தா ஹாஸ்டல் ஒரு ஓட்டு இஸ் ஜஸ்ட் a piece of cake for us. அப்ப நான் யாரை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? டேஸ் காலரோட ஓட்ட தான். ஓட் போடுறதுக்கு லாஸ்ட் டே முன்னாடி நாள் வந்து உங்க வீடியோ பார்த்தா அவன் ஹாப்பி ஆயிட்டானா யாருக்கு ஓட்டு போவாங்க? ஏதோ ஒரு விஷயத்துல ஹாப்பனிங்கா பரவாயில்லடா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிட்டானா அவனோட ஓட்டு யாருக்கா இருக்கும்? அந்த விஷயம் தான் டிசைட் பண்றது. இததான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு மாமன்னன் படத்துல மாரி செல்வராஜ் அண்ணன் வச்சிருப்பாரு. கடைசியில வடிவேல் வந்து ஒரு வீடியோ தான் போடுவாரு, எல்லாரும் வடிவேலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா அதை பார்த்து எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தீங்க. அது வந்து அது உதயண்ணா சொன்னது அந்த ஐடியா. அதுதான் ப்ரோ சொல்ல வரோம். இந்த மாதிரி வீடியோ போடுறது ஒரு பார்ட் ஆஃப் க்ரூமிங் தான். அது நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா 100% ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. அது எப்படின்னா ஆகும் ப்ரோ. ஆகும்னா நீங்க ஒண்ணே யோசிச்சு பாருங்க. அது எப்படின்னா ஒரு 25 வயசு இல்லாட்டி ஒரு 20 இருந்து ஒரு 35 வயசு பசங்களுக்குள்ளாரதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அதுக்கு மேலதான் அந்த ஹாப்பனிங்ன்றது வந்து இப்போ வந்து அந்த ஆஸ்கிலேஷன்ல இருக்கிறவங்க வந்து கவர் பண்ணும். இப்போ இருக்கிற எலெக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 10-15 இயர்ஸ்ல அது புது ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணும். ஆமா அதுதான் அந்த சொல்லுது. சரி, பொலிட்டிக்கல் பேசியாச்சு. வேற ஏதாவது பேசணுமா? ஆனா அடுத்து வந்து என்னதான் இப்படி சொன்னாலுமே சோசியல் மீடியா தேவைதான். ஏன்னா அதுதான் வந்து இல்ல கண்டிப்பா அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுங்க. யாரு வந்து சோசியல் மீடியா வந்து உங்களை ஏன் வந்து இன்னும் பார்க்க வைக்குது? யாராச்சும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் இருப்பாங்கல்ல, இவங்க இது பண்றா ப்ரோ, இது செம்மையா இருக்கு, இனோவேட்டிவா இருக்கு, அது சொல்லி முடிச்சு. எனக்கு வந்து நான் இந்த மாதிரி இதா இருக்குன்றது இல்ல, நாம எதிராக சொல்றது இப்ப வந்து இப்போ ஒரு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஒரு படத்தோட வெற்றியை டிசைட் பண்றதே சோசியல் மீடியான்ற அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு படம் வந்து இப்ப அவர் எப்படி சொன்னாரு, ஒருத்தனை வந்து ஹீரோ ஆக்குறது டம்மி ஆக்குறது சோசியல் மீடியா பவர் இருக்குன்ற மாதிரி ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கும் நல்லா ஓடாம இருக்கிறதுக்குமே இப்ப சோசியல் மீடியாக்கு அந்த பவர் இருக்குதான். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் மஞ்சுமல் பாய்ஸ்னா எவனுக்குமே தெரிஞ்சிருக்காது சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் இல்லனா. ஆனா அது வந்ததுனாலதான்
அவனுங்க லாஸ்ட் சீனை எடுத்து தூக்கி போட்டு அடின்னு அடிச்சதெல்லாம் படம் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு. அது அவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க இந்த அளவுக்கு ஓடும்லான்னு. சோ அதுதான். சோ அப்படி இருக்கப்போ அந்த ஒரு தேவைன்றது ஒரு அது ஒரு நெசசரி ஈவில் மாதிரிதான். சோ அதுதான் நான் இப்போ சுருக்கமா சொல்லணும் அதுதான். ஒரு நெசசரி ஈவில். அது வந்து கண்டிப்பா நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம உயர்த்திக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து நிறைய விஷயம் சோசியல் மீடியா மூலியமா நான் கத்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் ஃபாலோ பண்ற அந்த சினிமா பேஜஸா இருக்கட்டும். இப்ப ஏன் இப்போ அந்த கான்டெக்ட் பில்ட் பண்றது அதுதானே இப்போ. இப்ப நான் வந்து எப்படி உங்களுக்குள்ள ஜாயின் ஆனேன். இப்ப எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா நான் எப்படி ஜாயின் ஆனது. சோ அது அந்த சோசியல் மீடியா கண்டிப்பா. வழியா வந்ததுதான். நான் வசீமண்ணனை ஃபாலோ பண்ணி அவங்களோட கண்டென்ட் எனக்கு பிடிச்சு ம் நான் ஃபாலோ பண்ண ஏன் ஆரம்பிச்சேன். இங்க அதுக்கப்புறம் இருக்கிற அவங்க மூலியமா பேசி இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு பர்சனலா தெரியாது. பேசுறவங்க ம். யாருமே வாய்க்கு தவிர யாருமே எல்லாருமே என் கூட யாரும் தெரியும், யாரையுமே தெரியாது. ஆமா. நானும் சோ வாசிமன்னு எப்படி கனெக்ட் ஆனது? ஒரு ஆளை சைபர் புள்ளி பண்ணி கனெக்ட் ஆனோம். ஏன் வாசிம் ப்ரோ? சோ அதுதான். இப்ப எனக்கு தெரிஞ்சு அதான். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு கான்டாக்ட்ன்றது ரொம்ப அவசியம் தேவைன்ற பட்சத்துல, அது வந்து இப்ப சோசியல் மீடியா மூலியமா நமக்கு ஈஸியா கிடைக்குதுன்றப்போ, அது ஒரு பிளஸ் தானே. சோ இப்போ கான்டாக்ட்ஸ் வரதா இருக்கட்டும், இப்ப கத்துக்கிற விஷயமா இருக்கட்டும், இப்ப சினிமால இப்ப நடக்கிற அந்த ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நான் சின்னதா இப்ப ஓரளவுக்கு ஈஸியாவே என்னால கத்துக்க முடியுது. சரி அதான் சொல்றேன். இப்ப வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவே இல்லாம ஒருத்தனால படம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி வருதுன்னா, அவனுக்கு அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அவனுக்கு சோசியல் மீடியாவே கிடைச்சிருது. அது யூடியூப் வழியா இருக்கட்டும், இல்லன்னா இன்ஸ்டாகிராம் வழியா இருக்கட்டும். சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு 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 பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்கிறது அதுதான். சோ அது வந்து என்னதான் வந்து அது தூக்கி போட்டு ஒரு சைடு அடிச்சாலுமே, இன்னொரு சைடு அது இல்லாம இப்ப இருக்கிற வாழ்க்கைய நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. அது யாராலயுமே சரி. நீங்க இப்ப என்னன்னா, இப்ப சோசியல் மீடியால இல்லாதவன் தான் நெறைய மிஸ் அவுட் பண்றான் அப்படின்றது தான் ஒரு இது. மேபி அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கலாம். ப்ரோ இஸ் லிவிங் இஸ் லைஃப். லைக் அவன் தனிமை, அவன் தனியா ஜாலியா இருக்கான். ஆனா ஒரு 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 விஷயம் வந்து சீக்கிரமே டக்குனு ஒரு ஆடியன்ஸ்க்கு வரணும். அதாவது நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ முன்னாடி நான் காலையில 7 மணிக்கு நியூஸ் வருதுன்னா, யூசுவலா எல்லாருமே இந்த 7:30 மணி நியூஸ் தான் பார்ப்பாங்க சன் டிவில. சன் நியூஸ்லாம் அவ்வளவு சீக்கிரம் எவனும் பார்த்துக்கிட்டேலாம் இருக்க மாட்டான். அப்ப அந்த 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துல டக்குனு இப்போ அந்த விஷயம் நடக்குதுன்னா, அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க ஃபோனுக்கே வந்துருது அப்படின்ற பட்சத்துல, நீங்க அதுல இல்லாம இருக்கீங்க அப்படின்றப்போ, உங்களுக்கு வந்து யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் அ லாட் அப்படின்றது தான் அங்க ஒரு ஒரு விஷயமாவே இருக்கு. அதனால அது வந்து எப்படி நம்ம வந்து அது ஒரு நெசசரி ஈவலா இருந்தாலுமே அத எப்படி நம்ம பார்த்து, நம்ம அத டிசைட் பண்ணணும். நம்ம என்னத்த கத்துக்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி அந்த கண்ட்ரோல்ல நம்ம இல்லாம இருந்தாலே, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான். அது தாண்டி எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த கிரியேட்டர்ஸ் எனக்கு பிடிக்கும், இவங்கலாம் பிடிக்காது அப்படின்ற மாரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஜெனரலாவே சினிமால யார பண்ணாலும் நான் பார்ப்பேன். நான் சில இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாவும் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஜாலியா இருக்கும். இப்ப சில பேர் பண்றதெல்லாம் ரொம்ப காமெடியா எனக்கு ஃபன்னா இருக்கும் அத பார்க்கறதுக்கு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கலாம் இப்போ ஜோயல் ப்ரோ சொல்றாரு இதெல்லாம் பார்க்கறப்ப எனக்கு சிரிப்பு தான் வரும். இவனுங்க பண்றத பார்த்து எனக்கு டென்ஷன் ஆவாது. டேய் இது நீங்கலாம் என்னடா எங்கடா எந்த உலகத்துல நீங்கலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரிலாம் இருக்கும். சோ அது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. அது வந்து நம்ம எப்படி இன்ஃபோடெயின்மென்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது நம்மளோட கையில தான் இருக்கு அது. ப்ரோ இஸ் இன் நோ எனிமி ஏரா. நான்லாம் எனக்குலாம் யாருமே எனிமீஸே இல்லங்க. நான் வந்துட்டு யார் மேலயும் வன்மம் கேட்கல. யாருமே பண்ணல. நான் வந்துட்டு ஒரு சுமூகமான ரைட் ஒரு மனிதன் ரைட். அவ்வளவுதான். பாத்துக்கோங்க. முகமான மனிதன். சரி ஜோல் ப்ரோ எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி அப்படியே சொல்லிடுறீங்களா? ஜோல் ப்ரோ கேக்குதா? ப்ரோ எல்லாரும் வீட்டுல சொஸ்கடி இருக்காங்க. இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்பேல் கிளம்பிட்டாரு போ. யோ எனக்கு தெரிஞ்சு இந்திரியா ஜோல் ப்ரோ அவர் ஹலோ 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 இருக்கேன். இருக்கீங்களா ப்ரோ? என்ன கன்க்ளூட் ப்ரோ இல்ல பண்ணுங்க இல்ல ப்ரோ. அதான் இல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு லிஸ்ட் எடுக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அது டக்குன்னு கன்க்ளூட் பண்ண உடனே ஒரு ஒரு வன்மத்தை கக்கணும்னாரு இல்லையா? யார் யாரும் அவர் மறந்துருப்பாரு. அந்த லிஸ்ட்டை டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறேன்னு போயிருந்திருப்பாரு அவரு. இல்ல நான் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சா அது 4 எபிசோடுக்கு போவோம். ஆமா வேணாம். சரி ப்ரோ ஜோல் ப்ரோ அப்படியே கன்க்ளூட் பண்ணுங்க ஃபுல்லா. ஹலோ கேக்குது ப்ரோ. கேக்குதுல்ல? சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. கேக்குது. உங்களுக்கு என்ன பாட்டு போடணும்? பாட்டா ப்ரோ ப்ரோ கன்க்ளூட் பண்ணுங்க ப்ரோ. சரி ஓகே. இப்ப லூகேஷ் ப்ரோ சொன்னா ஒரு கெட்ட விஷயம் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் இருக்கதா செய்யும். சோசியல் மீடியால எனக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பட்டுச்சுன்னா, கண்டிப்பா இந்த நிறைய இருக்கு, 6-8 விஷயம் இருக்கு. பட் அட்லீஸ்ட் when it comes to influencers, இந்த இன்ஃபுளுன்சிங் வந்தா இந்த ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவா இப்ப நிறைய பேர் நான் யோசிப்பேன், என்னடா அவங்க லைஃப்ல வந்து இவ்வளவு பேஷனோட இவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா இருக்காங்க. பட் இவங்களுக்கு எப்ப அந்த ரெகக்னேஷன் கிடைக்கின்ற போது அது கண்டிப்பா சோசியல் மீடியானாலேயும் 100% எல்லாருக்கும் ஃபுல்லா கிடைச்சிடுறது இல்லை. ஆனா அட்லீஸ்ட் ஒரு அவங்களால ட்ரை ஆச்சு பண்ண முடியுதுல்ல. ஒரு இப்ப 4 பேர் ஒருத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு 10 பேரா ஃபாலோவர்ஸ் மாறுவான். அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதனால கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயம் when it comes to influencing. பட் இன்னொன்னு என்னன்னா, ஒரு நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசின மாதிரிதான் ஒரு பெரிய எலாபரேட்டா பேசினது சின்னதா திருப்பி சுருக்கி சொல்லணும்னா, இந்த இன்ஃபுளுன்சிங் அந்த மாதிரின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்சிஸ்டிக்
டோன் கிட்ட வந்துருது. ஏன்னா இப்படி சொல்ற, நீ ஒரு ஜட்மெண்டலா பேசுறியன்னு கேட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் ஜட்மெண்டலா தோணும். ஆனா கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்படியே நம்ம அந்த கண்டென்ட் எப்படி எப்படி நம்ம ப்ராக்ரஸ் ஆகும்னு பார்த்தாதான் புரியும். இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம், இந்த விளாகா இருக்கட்டும், இந்த கப்பல் இதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த தனி மனிதோட பிரைவசி இல்லாம போயிடும், ஒரு பிரைவேட் லைஃப்ன்றதே இல்லாம போயிடும். நாளைக்கு என்ன கண்டென்ட் பண்ணலாம், இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற கண்டென்ட்டா போடலாமா, இப்படி கண்டென்ட் வாழ்க்கையே போயிடும். பொதுவா என்ன சொல்ல வரேன்னா, தப்பு ரைட்டுன்றதோட நாங்க வந்து இதை ஏன் பண்ண மாட்டோம், எங்களுக்கே அது வியடா இருக்குன்றதுதான் நாங்க சொல்லலான்றதுதான் எங்களது ஒரு கோர் கிரக்ஸ் ஆஃப் தி எபிசோடுன்னு நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் ஃப்ரம் மை சைட். வேற யாருக்காச்சும் இருக்கா? ஓகே ஓகேண்ணா. கண்டிப்பா அதுதான் ப்ரோ. கண்டிப்பாண்ணா, நீங்கள் சொல்லுவதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆமா, அவ்வளவுதான். இல்ல இன்னொன்னும் இருக்கு. இப்போ வந்து Right. இப்ப அந்த கண்டென்ட் சோஷியல் மீடியால நம்ம வந்து நம்ம டேலண்ட்டை வந்து இது பண்றோம், நம்ம ஷோகேஸ் பண்றோங்கிறப்போ அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. சோஷியல் மீடியா வந்து இப்போ வந்து இருந்த லெவல்ல இப்ப இல்ல. சோஷியல் மீடியாவுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு. நீங்க அந்த குவாலிட்டிஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதான் அந்த கண்டென்ட்டே ரீச் ஆகுது. இப்போ ஈஸியா வந்து முன்னாடி மாதிரி சோஷியல் மீடியா வந்து சும்மா ஃபோன் இருக்கா, எடுப்போமா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோமா, எடிட் பண்ணுவோமா, ரிலீஸ் பண்ணுவோமா, கிடையவே கிடையாது. அப்படி சோஷியல் மீடியால நீங்க பணம் எடுக்கணும்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் பணம் செலவு பண்ணி ஆகணும். அந்த லெவல்ல தான் இப்போ அந்த மீடியா இருக்கு. ஏன்னா எல்லாமே குவாலிட்டி கண்டென்ட்டா இருக்கு. இப்போ வந்து ஒரு 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 மொக்க கண்டென்ட்டை கூட அவன் குவாலிட்டியா வச்சு அவன் வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணி அவன் பர்ஃபெக்டா சினிமாட்டிக் கேமரால ஷூட் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணான்னா அது எதுக்குன்னே தெரியாம வியூஸ் போகும், லைக் போகும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அது கண்டென்ட் என்ன வேணா இருக்கட்டும், அது சினிமாவுக்கும் பொருந்தும். சினிமாவும் உள்ள ஒண்ணுமே இல்லாம அவன் வந்து லைட்டிங் வச்சு அதெல்லாம் ஒப்பேத்துன நிறைய படங்கள் இருக்கு. அது ஆக்டர்ஸ் வச்சு ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். இப்போ அதையும் மீறி இப்போ வந்து பணம் தான் டிசைட் பண்ணுது. சோஷியல் மீடியால வந்து நம்ம என்னதான் நம்ம ஈஸியா நம்ம போன் கேமரா இருந்தா நம்ம பாப்புலர் ஆயிடலாம், கிடையவே கிடையாது. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இப்போ கொண்டு வந்துட்டானுங்க, அதுக்குன்னு ஒரு ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இந்த லெவல்ல கண்டென்ட் இருந்தா இந்த லெவல்ல வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ சோஷியல் மீடியா வந்து பழைய மாதிரி இல்லைதான். ஆனாலும் அதுல நிறைய பேர் இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. லேர்ன் பண்றவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த சைடு இன்னொரு சைடு டார்க் சைடு ஆஃப் தி சோஷியல் மீடியான்றது வந்து அது எப்பவுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இப்பவே அப்படிங்கிறப்போ இன்னும் பிறக்க போற குழந்தைங்க அடுத்து நீங்க சொல்ற மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்லாம் மொபைலோட தான் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறாங்க? அந்த இன்ஸ்டால வந்து இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய குழந்தைங்க வந்து அம்மாவை திட்டி பேசுறது, பாட்டிங்களை திட்டி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது வீட்டுல. என்னடா இப்படி பேசுது, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களேன்னு பார்த்தா யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ பார்க்கும், அந்த வீடியோல அந்த பாட்டி அந்த குழந்தை திட்டம் அது இதுங்கும், அதை அப்படியே இது இங்க பண்றது. இது வந்து பயங்கர ஒரு மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்றேன், இதுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அடாப்ட் ஆகிட்டு தான் போகணும். இது யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த லெவல்ல தான் இருக்கு. அதான். ஓகே ஓகேண்ணா. சரி, ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க இதை பற்றின தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே ஒரு டிஸ்கஷனாக இன்னொரு எபிசோட் கூட பேசலாம் கண்டிப்பாக. ஏன்னா கேட்குறவங்க இன்னொரு ஒப்பீனியனில் கூட வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வச்சு இன்னொரு இது கூட பேசலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். அப்புறம் ஜாயின் பண்ண எல்லாருமே தேங்க்யூ. ஜோல் ப்ரோ, வசீம் ப்ரோ, லோகேஷ் ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம், அதான் நான் திரும்ப ரொம்பவே கூவிட்டதான், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் கூவுறேன். போயிட்டு எல்லாரும் சோஷியல் டைலமா சொல்லுங்க இருக்கு, போய் தயவு செஞ்சு பாத்துருங்க, பார்த்து உங்க வாழ்க்கைய மாத்துங்க பேர பசங்களான்ற மாதிரி தான். ஒன்னும் பிரச்சனையே இல்ல லோகேஷ் ப்ரோ. இந்த பாட்காஸ்ட்ல டாபிக்கே சோஷியல் டைலமா தான். ஆமா, ஓகே, பாத்துருங்க. ஆமா, அவ்வளவுதான். அப்படியே அது ஏறணும், ஏறி பார்த்து எல்லாம் அப்படியே எப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து இல்ல அப்படியே எப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அந்த பேமெண்ட் வந்துரும் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கும். அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா நானும் ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு டோஸ்ட் ஒன்று போடான்னு இருக்கேன், அதுக்காக தான். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் கைஸ்.